ஹாய் நண்பர்களே, நீங்கள் சோமாக இருந்தால் நாங்கள் சோமாக இருப்போம்னு நம்புகிறோம். இன்றைக்கு எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட வந்திருக்கிறோம். அன்றைக்கு எங்களோட விட்ட வந்து சிம்பிளாக இங்கே எனக்கு கரைச்ச கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றுமே செய்ய விடையில. இப்போ கடைசியாக நாங்கள் தடபுடலாக சமைக்க போகிறோம். இங்கே அவிரோட சேர்ந்து சமைக்க போகிறோம். வாங்க எங்கட பண்ண பாப்பா இஞ்சி வாங்க. எங்கட அப்பா வந்து என்னலன்னு சொல்லி ஒரு ஆப்பிள் மரமங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய்க்குது. ஆப்பிள் பொண்ணே நீ தானேண்டு அப்பாவுக்கு பாட்டும் வந்துட்டுது. ஆப்பிள் மரத்தை பார்த்தோன்னே நல்ல வீடு வாங்க. அவங்க புள்ளிகள் சின்ன ஆக்களெல்லாம் அங்கட லவ் மாதிரியே அவங்க இந்த கன்னத்தில் குழி விழுற மாதிரியே இன்னொரு மகளும் இருக்கிறா. எங்களோட மகள் மாதிரியே ஒரு ஆள் இருக்கிறா. வாங்க பார்க்கலாம் போய். இங்கே வாங்க. நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட வந்திருக்கிறோம். அங்கே கதைங்கப்பா என் ஃப்ரெண்ட் ப்ரோ கிட்ட சோளனை வேண்டி கொண்டு வரேன். ஃப்ரெஷ் அப்படி கொண்டு வரேன். ஃபார்ம்லேருந்து பிடிச்சி பண்ணி கொண்டு வரேன். எடுத்து பிடிங்கி கொண்டு வராரா. அவர் செட்டி ஐஸ் ஃபேமிலி மாதிரியே நல்ல குணம். அடிச்சு என்ன சாம்பார் சாப்பிடுவீங்க, என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க, ஒரு 100 கேள்விகள் கேட்டு தான் வாங்கிட்டு வராரு. சரி ஐஸ் ஃபேமிலி தான். எங்கட அப்பா கோகனட் ஜூஸ் ஓலியே வந்துட்டார். ஸ்ரீலங்காவுக்கு போகிறோம் எல்லாம் பட்டி குடிப்போம். அவன் அன்போட குடிப்போம்னு சொல்லி வந்துட்டார். இப்போ அக்கா உள்ள டைட் உடுப்பு வடியாது. டைட் உடுப்பு இதான் நல்லா இருக்கு. ஜிம்முக்கு காட்டு. சூப்பராக இருக்கு. வாங்க பார்க்கலாம். நல்லா ஒரு தடவை அடித்து கூப்பிட மாட்டேன்னா இது பேர் விடிய அடிச்சு பின்னேரம் அடிச்சு அடிங்கோ கன்ஃபார்ம் பண்ணுங்க. பண்ணுங்க எங்கட வைபுக்கு அடுத்தாள் இந்த வைபம் அப்படித்தானே அப்படிதான் இருக்கணும். என்னோட விரும்பினா டக்குன்னு புஷ் நாங்கள் புஷ் பண்ணுறோன்னா அவையும் உற்சாகப்படுத்துவீங்க. நல்லா க்ளோஸ் ஆகிட்டேன். ஆனால் பாவம் லேட் ஆகிட்டேன். அவையோட வந்து ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவர் எங்கட விட்டா நீங்கள் உண்டா வடிவா வந்து தங்க எல்லாம் உண்டா வடிவி சாப்பிடுவோம். வடிவோட விட்டுட்டாரு. காய் சொல்லுங்க அக்கா. அண்டி காய் ஷாலினி சரி காய் சொல்லுங்க. வாங்க எங்கட ஃப்ரெண்டு காய் சொல்ல போகிறோம். வாங்க பார்க்கலாம். உள்ளிக்கு அக்கலாட்டுறது காய் அக்கா ஃப்ரெண்டுன்னு சொன்னாலும் நாங்கள் அக்காண்டு தான் சொல்கிறோம். நாங்கள் ஒரு மரியாதை. சரி வாங்க எல்லாருக்கும் பார்ப்போம். நாங்கள் உங்களுக்கு பிடிச்ச இது குட்டி மாக்கு விளானியை கொண்டு வந்து நாங்கள் அங்கே வச்சுட்டோம் வாசலில். வட்டி எல்லாருமா குடிப்போம் பண்ணி சொல்லலாங்காமா. ஒரு ஃபன் தானே அது. கேம் எங்களுக்கு பரட்டும் கிளியும் வளைக்கிடாமாம். கிளியும் அப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு ஏற்கனவே வைக்கும் 2 பொம்பளை பிள்ளை பரட்டையும் சேர்த்து எங்களுக்கும் பொம்பளை பிள்ளை மாதிரி ஆக்கி விட்டோமா. அது பரட்டைன்னு சொன்னால் நீ இதுலேயே நிற்க போய் நம்ம விளையாடி நம்ம பரட்டை தான் பார்த்தோம் நிற்க போய் நம்ம இந்த புள்ளா சரி அவைக்கு பிடிச்ச மாதிரி பரட்டை பார்த்தோன்னு இருக்கட்டும். குளப்படுத்தி ஆகிட்டா ஓகே. காஃபி பிரச்சனை 9 மணிக்கு பிரச்சனைவே நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகிட்டு 1 hour லேட் பண்ணிட்டோம். 10 மணிக்கு வந்து சேர்ந்துட்டோம். அப்படி வந்து கொஞ்சம் பார்க்கிங் ரோட்டில் கொஞ்சம் கதைச்சி வர அதுவும் லேட் ஆகிட்டு வந்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. அதுக்கப்புறம் தான் எங்களோட ஐட்டங்கள் எல்லாம் அந்த மாதிரி செய்ய போகிறோம். வாங்க சூப்பராக இருக்குது. நீலகிரியில் இட்டலி பாருங்கோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு முதல் நான் இட்டலி காட்டினான். நடுவில் இட்டலி காட்டுறோன்னு நினைக்காங்க. அன்பான ஆக்களும் இட்டலி ரேக்க ஒன்றும் செய்யலாம். அந்த அன்பான இட்டலியும் காட்டுவோம். மல்லிகைப்பூ மாதிரி இட்டலி. இந்த இட்டலி சூப்பராக இருக்கும். இட்டலி சாப்பிட விட மாட்டீங்க. ஒரு நாளைக்கு நீங்களும் வாங்கோ எங்கட விட்ட இட்டலி சாப்பிடுவோம். அந்த மாதிரி கடை என்னப்பா நீலகிரி என்ன சொல்லி நல்ல இட்டலி நல்ல சாம்பார் அவையில் நல்லா லக்கி. அவைக்கு பக்கத்தில் தான் அந்த ஸ்டோர் இருக்குது. அவை சுட போய் ஓடி போய் வாங்கின்னு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அவாண்ட ஐட்டமாக சமையலும் அந்த மாதிரி சமைக்க போகிறோம். வாங்கி சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒழுங்கு வடை பாரு பாடி ஐயோ இல்லை அன்பு தானேங்க. அன்பு தானே உங்களை மாதிரி தான். நான் சொல்லுவேன் உங்களை டேபிளில் வச்சுருவேன். அன்பாக எடுங்கோ. எவ்வளோ எடுக்க போகிறீங்களோ அவ்வளோ எடுங்கோ. நானும் உங்களை மாதிரி தரேன். உனக்கிட்ட போகிறோம். நானும் தானே எவ்வளோ சமைப்பேன் அந்த மாதிரி. வேறு கேட்டு பாருங்கோ. போடமான பாக்கு கவியல் ஏதாவது பிஸியாக இருந்தால் போட்டு கொடுப்பேன். பாக்கு வலிக்கு சமைத்தா வீட்டு என்ன சொன்னால் டேபிளில் வச்சு அவையெல்லாம் எல்லாம் சாப்பிடுவோம். வீட்டு நான் கிட்டே போக மாட்டேன். அப்பா சொல்லுவேன் போங்க இதில் நம்ம அவ்வளோ செய்வீங்க கிட்ட போகிறீங்க. இவங்கப்பா எல்லாருக்கும் பரிமாறுறார். இது ஸ்பைசியா கொஞ்சம் வாங்க.
சண்டைக்கும் எதிராலும் சபைக்கும் முந்தோணம் பண்ணுறவன் நம்ம ஏன்னு சொன்னால் குட்டியாக்கள் தெரியும் எல்லாற்ற குட்டியாக்களும் தான் எங்கட மட்டும் இல்லை எல்லா குட்டியாக்களையும் எல்லா பேருந்தும் கஷ்டப்பட்டு தான் வளர்க்குறது அவ்வளோ சமைச்சு கஷ்டப்பட்டு சமைச்சாலும் சாப்பிட கூப்பிட ஒரு 1 hour எடுக்கும் வாங்கோன்னா அது மல்லிகைப்பூ மாதிரி இருக்கிற இட்டலியுமே என்னமா ஆகுறேன்னு தெரியாமல் போய் நல்லா இருக்கும் நீங்களுமா எல்லாம் சேர்த்து சாப்பிடுவோமே சரணியா பாதி படம் பாதி கொடுப்பேன் இது மைண்ட் எங்கிட்ட மைண்ட் தான் அப்படின்னா இதா பைசி அங்க இங்க பாடா மீசி அங்க இருக்கு அங்க நான் கவனம் அப்புறம் துறை தெரியும் ஏன் குட்டிமா ஓடுறா அங்க வாங்க மீசி போட்டுட்டுமா அங்கோ சாலினி இந்த சார் இந்த தண்ணி எங்க உங்களுக்கு சாம்பாரை கொஞ்சம் கூட ஒதுக்கி பிடிங்க போக்கோன வைங்க உள்ளுக்கு ஊத்தாக்குறோம் இவங்க சூப்பராக எனக்கு இட்டலி சம்பல் எல்லாம் போட்டுட்டோம் மல்லிகைப்பூ இட்டலி முதல் உங்களுக்கு வறுமை இட்டலி சீட்டக்கூடாது சம்பல் சாம்பார் எல்லாம் டச் பண்ணி தான் ஈட் பண்ணணும் எங்களோட அன்பான ஆக்கள் விட்ட வந்தாலும் நீங்களும் சாப்பிடவும் ஏன்னு சொன்னால் நீங்கள் பக்கத்தில் இல்லைன்னு தான் சீத்துறான்னு நீங்கள் நினைக்காங்க அங்கேருந்து மட்டும் சும்மா ஃபோனில் தான் சீத்துவா வீட்டை வந்தால் சீத்த மாட்டேன் நம்ம வந்து பழகினா தான் தெரியும் உங்களுக்கு சீத்தி போட்டு வெங்கட பிள்ளைகளையும் ஷோ பண்ண போகிறோம் சாப்பிடி நம்ம அங்கே பார்க்கும் இங்கே பாருங்க உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன புரியும்பா அண்ணா வடிவா எப்படி இருக்குது பார்த்தீங்களா பிள்ளைகளுக்கண்டே புரியும்பா 5 டேபிள் இருக்குது அந்த மாதிரி இங்கே எல்லோரும் எங்களோட பிள்ளைகளோட சேர்ந்து அவைக்கும் குட்டி மாக்கள் இருக்கிறோம் வாங்க அவன் குட்டி மாக்களும் அப்படி இருக்கணும்னு சொல்லி வாங்க இங்கே வாங்க குட்டி மா நாங்கள் அவைக்கு குட்டி எங்களோட லாவுக்கு பிடிக்கிறத விட எனக்கு தான் அவையில பிடிக்கும் எந்த பிள்ளைகள் செட்டியாக கன்னத்தில் குழி விழும் இங்கே பாருங்க ஒவ்வொரு சிரிப்பு ஒரு தனி அழகு சூப்பராக இருக்கும் அவளோட சேர்ந்து பக்கப்பட்டு சாப்பிட நினைக்கிறேன் சாப்பிடாம இங்கே பாருங்க எங்களோட பிள்ளைகளை காட்டுங்க எங்களோட லவ் காட்டுங்க குட்டிமா காட்டுங்க இங்கே வாங்க எங்களோட குட்டிமாவை சாலுமா சிரிக்காங்க இங்கே பாருங்க காய் சொல்லுங்க அப்படி இருக்கு அண்ணாண்ட இட்டலி குட் குட்டிமாவுக்கு நல்லா பிடிச்சிருக்கான் சூப்பராக இருக்குது ஏற்கனவே அவன் மனசும் அந்த மாதிரி இட்டலி மாதிரி பூ போல மல்லிகைப்பூ மாதிரி அவன் அன்புக்கு ஏற்ற மாதிரி இட்டலியும் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் வாங்க சொல்லும் அந்த அண்ணா அவன் சாப்பிடாம இந்த மகனுக்கு பிடிச்ச யா ஓடி போய் அவர் சாப்பிடாம ஓடி போய் காலிப்ராட் எந்த மகன் இட்டலி சாப்பிட மாட்டார் என்ன மன என்ன செய்யலாம்னு கோவனுக்கு சொல்லுங்க ஒன்றும் சாப்பிட்றான்னு இல்லை வெஜ் ஃபேமிலி சமைக்கிற சோமதிக்கே பொறுக்குது சமையல் என்ன மாதிரி எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு தேங்க்யூ இயற்கையில் மண்பானையில் தண்ணி போட்டு தண்ணிக்குமாக இருக்குமாக நல்லா இருக்கு நல்லா டேஸ்டாக இது தப்பு பானை இங்கிலீஷ் கதைப்பிடும் சம்டைம் புஷ் பண்ணி பார்க்க போங்க கொஞ்சம் வாக் பண்ணுங்க கொஞ்சம் மைண்டுக்கு நல்ல
He's licking his Nom nom nom. மூஷா Nom He's eating your earring. படத்தோட பிடிச்சிருது பார்த்தீங்களா? Bye. Go away. அப்படி சொல்லக்கூடாது. இதுதான் அட்ரஸ் அண்ணா. Here, bring him over. Oh, it's good to bite. இந்த Bring it ஓ over. ஓ ஸ்டாப் பண்ணி வைங்க. இந்த இது அட்ரஸ் அண்ணா. 119 No. கிட்டதான் Can you bring him over? 8 minutes. No, I'm bad at it. Yo. Take all this. No, don't. He's here still. அண்ணா அது அண்ணாண்ட செட். இதே சமைக்கலாமே வேற உள்ளுக்கு அக்கா உள்ளுக்கு ஒன்று நிற்கிறான். இதே வீடுமா இருக்கு இதில் சமைச்சிட்டு கோட்டேஜ். அண்ணாண்ட இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களே போங்க. அண்ணன் மனசுபடி சூப்பராக இருக்குது. என்ன இது மரவழிக்கலாம் மரவழிக்கலாங்க ரெடியாது பிளாக்கொட்டை பைத்தங்க ரெடி நான் வேற என்ன பைத்தங்க வழியில் வைக்க இங்கே பாருங்க குத்தரிசி கழுவி வச்சுக்கிறோம் கூட போடையில் சோறு மாதிரி ஆயிரம் சொல்லி ஒரு சுண்டில் எடுத்துருக்கோம். ஊரில் இருக்கிற மாதிரி கல் உப்பு தூள் இது நாங்கள் ரசிக்கரை செய்ய போகிறோம். அதுக்காண்டி எடுத்து வச்சுக்கிறோம். இங்கே வாங்க எஸ் ஃபேமிலி அப்பா என்ன செய்யறாண்டா எங்கட எஸ் ஃபேமிலின்ற அப்பா செய்கிற வேலை இது எங்கட அப்பா கொண்டு வந்தவர். கோணம் கை அப்படி வட்டி உங்களுக்கு தரலாம். எங்கட அப்பா அந்த வேலை இதுதான் செய்கிறோம். இங்கே தண்ணி கொதிக்குது. இஞ்சி பாருங்க சூப்பராக தண்ணி கொதிக்குது ரெடியாக இருக்குது பாருங்க. எங்கட அடுப்பா அது. ஓ சூப்பராக இது அப்படி சொல்லக்கூடாது. அவன் விட்டு அன்பு இவ்வளோ செய்கிறார் எங்கட அப்பா. தெரிந்தாலும் எங்கட அப்பாவை எங்கே போனாலும் சும்மா போக மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். அன்போட அவேண்ட குடும்பத்தில் ஒரு ஆள் மாய்த்தான் அவர் எல்லாம் செய்வார், சேர்ந்து செய்வார். சேமோ வெரி குட். ஓகேங்க நாங்கள் சூப்பராக பார்ப்போம். ரெடி பண்ணிடுறேன் வாங்க பார்க்கலாம். இங்கே வாங்க இடத்த நல்ல பிளேஸ். இங்கே பாருங்க நல்லா பார்த்தீங்களா இந்த கூட இந்த அம்ப்ரெல்லாவை. இந்த அம்ப்ரெல்லாண்ட கலர் தான் எங்களோட ஃபேவரட் கலர். எஸ் ஃபேமிலி எந்த மகனும் சொல்கிறான் என்ன. ஓ எங்களோட எஸ் ஃபேமிலின்ற கலர் போட்டிருக்காரு. எஸ் ஃபேமிலின்ற கலர் ரெட் ஃபேவரட் கலர் ரெட். இப்போ தம்பியை என் மகனை கேட்கிறேன் என்னடா இது கலர் ரெண்டாங்க நாங்களா. அவனுக்கு தமிழ் 2-3 பேரும் நாங்களன்றான் என் மகன் சொல்கிறான் நாங்களன்று. ஏன்ற எங்களோட எஸ்பேமிலி இந்த கலர் ஃபேவரட் ரெட் தானே அப்போ நாங்களன்று சொல்கிறான். ஒன்றோட எடுத்து கொண்டிருக்கிறோம் பேருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வாரா என் மகள் இஞ்சி பாருங்க இதில் குழி விடும் ஆனால் படுத்துகிற விடிய ஒளிம்பி வரைக்க எங்களை படுத்தின உடுப்பு துவைச்சி கும்முற மாதிரி கும்மி அதில் போட்டு அடிக்கலைங்க. இந்த ஸ்ரீலங்காவில் கட்டில் அடிப்பான். கனடா கொடியில் இருக்கிற அந்த சின்னம் இதுதான் கனடா பார்த்தீங்களா? கனடா லீஃப். கனடா லீஃப் பார்த்தீங்களா? கனடா லீஃப் உங்கள் இது. ஆனால் ஒரு கலருக்கு வரைக்கும் அந்த ஃபோலுக்கு வரைக்கும் மஞ்சள் சூப்பராக இருக்குங்க. மாறும் வாங்க அரிசி போடுவோம் வாங்க பொங்க. இன்றைக்கு கூழுக்கு பதிலாக நாங்கள் பொங்குற மாதிரி பொங்க போகிறோம். வாங்க அப்பா செய்யுங்க எப்படி செய்யுங்க கும்பிட்டு. இஞ்சி வாங்க
ஸ்கூலில் புக்க பொங்குற மாதிரி பொங்குற அளவுக்கு இருக்குது ஏன்னு சொன்னால் அப்படி நல்ல ஒரு இதுதான் நீங்கள் நம்பிக்கை ஃபேமிலிக்கு இது எங்களோட ஃபேமிலிக்கு இது எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். இது எல்லாரும் எங்களோட மக்கள் எல்லாரும் மக்கள் எல்லாரும் எங்களோட நண்பர்கள் எல்லாரும் தான் உங்களுக்கும் சேர்த்து தானே எல்லாருமா வந்து குடிக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து. எங்களோட அப்பா கூழ் வாய்ச்சறதுல ஸ்பெஷலியா அந்த மாதிரி காய்ச்சி வேறு. ஆனால் ஒவ்வொரு ஆக்கள்னா அதுக்கான சொல்லக்கூட ஸ்பெஷல். ஆனால் ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு ஆனால் ஒரு ஆக்கள்னா ருசி இங்கோ 5 விரலும் ஒரு மாய் இல்லாத மாதிரி ஒரு ஆக்கள்னா ஒரு ருசி. அதுக்கான எங்களை நாங்கள்னு சொல்லக்கூடாதுங்க. ஒவ்வொரு அம்மாக்கள் கை பக்கம் ஒரு அந்த மாதிரி ருசி. இப்போ நாங்கள் செய்து பார்க்க போகிறோம். வாங்க நீங்கள் எல்லாம் மூண்டோண்டா நீ அரிசி போட்டிருக்கோம். நீ எல்லாம் பட்டி சுட்டா மரக்கறி போட போகிறோம். கொஞ்சம் அவியட்டும் கொஞ்சம். யாருங்க சூப்பராக எல்லாம் மீனெல்லாம் போடுறோம். ஆனால் கொஞ்சம் மினக்கெடு தான் இப்படி எடுத்து போட. சரிங்க நல்லா மீனெல்லாம் இப்போ போடுறோம் பார்த்துட்டிங்களா? இனி மீன் போட்டுட்டு நீ மீனெல்லாம் அவிஞ்ச பிறகு மிரக்கறி ஆட் பண்ண போகிறோம். அப்போ பார்க்கலாம். விழுந்தா குனியங்க. சரி ஓகே சூப்பருங்க. இப்போ நாங்கள் எல்லாம் மீனெல்லாம் அவிஞ்சிட்டுது. சூப்பராக அவிஞ்சு கொண்டு வருது. நாங்கள் மிரக்கறி ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி போட்டுட்டோமா? சரி கனவா? அது ஓகே அது அவிஞ்சிரும் சேர்ந்து. எவ்வளோ அவிக்க வேணும் என்ன எவ்வளோ இருக்குங்கோ மிரக்கறிகள் அவிக்க வேணும். அதை வந்து கனவாயெல்லாம் அவிஞ்சிருண்டாக்கணும். மீன் தான் மீன் நண்டு அதெல்லாம் அவிக்க கொஞ்சம் கஷ்டம். அது பிரச்சனை இல்லைங்க. கனவா போடுங்க அது கனவா டக்குண்டு அது அவிஞ்சிரும். கூழ் ரெடி இல்லை தானுங்க. இன்னும் அவ்வளோ ஐட்டங்கள் போடணும். செத்த மிளகா போட்டு அவிக்க வைக்கணும். பச்சை வாசம் போவோம். அப்புறம் ஒடிக்கல் மா போடணும். எவ்வளோ இருக்குது. மரவள்ளி கிழங்கு போடணும். ஓகே வேறு என்ன ஐட்டம் போடுறது? மரவள்ளி கிழங்கு போடுங்க. பிளக்கட்டையும் போடுங்க. கடைசியாக நாங்கள் இதுதான் போடணும். முருக்கமில்லை செத்தலை போட்டு கொஞ்சம் அவிய விடணும். யா போட்டுறாங்க. ஒரு உப்பு போட்டுட்டோம். போடுங்க. எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. சூப்பராக இருக்குது. பார்க்க கூழ் சூப்பராக இருக்க போகிறோடக்கு. உங்களுக்கும் கூழ் பிடிச்சா கொஞ்சம் குடிக்க வாங்க. சூப்பராக அவிங்க. அவிஞ்ச பிறகு நாங்கள் கடைசியாக ஒடியமாக சேர்த்த மிளகாய் எல்லாம் போட்டுட்டு ரெடியாக இருக்கும். என்ன புளியும் கொஞ்சம் விட வேணும். ஏன்னுதான் புளி கொஞ்சம் விடக்கூடாது சொல்கிறவே இல்லை. புளியும் உப்பும் விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அவியாது மிரக்கறியான்னு சொல்லி ஏன்னா ஊரில் சொல்கிறவே கொஞ்சம் அவியட்டும். சூப்பராக அவிஞ்ச பிறகு எல்லாம் இப்போ பாருங்க எல்லாம் அவிஞ்சிட்டுது. நான் செத்த மிளகாய் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ணி போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடுவேன். உளம் போட இல்லாதேன்னு சொன்னால் உரைப்பு கொஞ்சம் கம்மியாக பாவிக்கிறது நல்ல சின்னாக்கள் மிதிக்கினா. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் விட போகிறோம். இப்போ கூட விட்டால் அப்புறம் உரைக்குனா கூட குடித்து நாங்கள் பழக்கம் இல்லை. கூட உரை பண்ணால் குடிக்க இயலாது. பெரியாக்கள் குடிக்கலாமுங்க சின்ன பிள்ளைகள் குடிக்க இயலாது. ஓகேங்க இதெல்லாம் கரைஞ்சி சொத்த மிளகா வாசம் போடும். அதுக்கு பிறகு ஆட் பண்ணுவோம். என்னப்பா காணுமே ஏன்னா அப்புறம் கூட உரைக்க வரும். அப்புறம் கொஞ்சம் தலை போடுவோம். புளி விட ஓகே புளி விட ஓகே இருக்கும். கொஞ்சம் தலை பார்த்தும் போடுவோம். மாப்போட அப்புறம் கொஞ்சம் தலை போட்டு போடுவோம். அப்புறம் பையன் கொஞ்சம் புளி விடட்டா. சில நேரம் கதை வேற நினைக்காங்க. சில நேரம் புளி விடைக்க புளி மாதிரி ஆயிடும். புளியும் விட்டாச்சு. இனி கொஞ்சம் கொதித்து செத்த மிளகா பச்சை வாசம் போகணும். அது முடிஞ்ச பிறகு என்ன விடவா காணுமா
உப்பு காணும் கொண்டு பார்த்தீங்களா? அப்பா பாருங்க பேர்ட்ஸோட இந்த ரெண்டு சரடியாகவே வந்த மாதிரி நிற்கிறேன். சாலிக்கா பேர்ட்ஸ் விருப்பம். சாலிக்கா ஒடியல்மா என்ன ஒடியல் எடுத்து விட்டீங்கன்னா ஈஸி உங்களுக்கு ஃபுல்லாக போடுறானே. போடும். ஒடியல் மாவுக்கு பதிலாக மெக்க போடுறோமோ தெரியல. கொஞ்சம் வருங்க மெக்க தான் போட போகிறோம். அதுக்குள்ளே நாங்கள் நண்டு மாய் எடுத்து குடிக்க போகிறோம். யாருக்கு மெக்கு வருது அவேபின் அவேட்ட தான் போட போகிறோம். ஒடியல் மா போடுறோம். ஒடியல் மா போட்டால் தான் திக்கா கொஞ்சம் பேரும் என்ன கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. உடனே உள்ளுக்க கட்டியாக இருந்துருங்க. இது சுடுவது என்ன படுது என்ன இல்லை கையில்? ஓ யா இப்போ தான் திக்கா வருகுதா? யா இதுதான் மெயின். எல்லாம் ஸ்கூலுக்கு இதுதான் மெயின். ஸ்கூலுக்கு பிறகு பிளாப்பிலாம் வேணும். அதுக்கு பதிலாக மேப்பிள் லீஃப் இருக்கு. இந்த மேப்பிள் லீஃப்ல 2-3 வாய் இருக்கு. உள்ளுக்கு அந்த சிரட்டா இருக்கு. மேப்பிள் லீஃப் இருக்கு. கனடால மேப்பிள் லீஃப் தானே பேசுறோம். அந்த காட்டு மரம் அந்த இலை இருக்கு அந்த மூலையில. அதுவும் இருக்குயா. பேசாம அப்படியே நைஸ் ஃபேமிலி சோமையிட்ட போங்க. மணி பிளான்ல ஒரு இலையை பிடிக்கணும் வாங்க. எனக்கு மணி பிளான் அது பெரிய ஒரு இலை. உங்களுக்கு தேக்கம் இல்லை? ஓ இது இருக்கு. அது தேக்கம் எங்கட இலை இங்கல அந்த காட்டு மரம் அந்த சிங்களாக்கள் எங்கட மணி பிளான்ட் இலைன்ற பெருசு. நாங்க சொல்றோம் நான் ஒரு நாளைக்கு அதுல கூழ் குடிக்கிறேன். அந்த அளவுக்கு இல்லை. அதை பார்க்க ஆசையா இருக்கும். ஒரு நாளைக்கு மரக்கறிக்கு சாப்பிட கழுவி போட்டு அதில் வச்சுக்கோ. இப்போ மாணி சொன்னா இதை உள்ள சமைக்க சொல்லி, ஆனால் வெளியில சமைக்கிறான் கொஞ்சம் நல்லா இருக்கு. வெளியால சமைக்கிறதா நல்லா சூப்பர். ஆனால் கூழெல்லாம் சமைக்கிறேன்னா வெளியால தான் சமைக்க வேணும். என்னென்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே மனங்கள் அப்படியே இருக்கும். கனடா வீட்டில் எல்லாருக்கும் மனம் உள்ள நிற்கும். அதுவும் விண்டருக்கு சமைக்கிறோண்டா இந்த ராமா ஃபுல்லாக சொல்லுங்க. எல்லோரும் வெக்கேஷன் வரேன்னு சொன்னால் விண்டருக்கு சாப்பாடே இல்லை உங்களுக்கு. ஜஸ்ட் சும்மா இருக்கிறதா காலிக்கு பிரெட் மட்டும் தான் டோஸ்ட் பண்ணி தருவோமா. காலிக் பிரெட்டும் ஜஸ்ட் காஃபி ஜஸ்ட் சம்பல் என்ன கூல் ஐட்டங்கள் ஒன்றும் கேட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் கனடாக்கு வரேன்னு சொன்னால் சம்மருக்கு வாங்குவோம். சம்மருக்கு வாங்க 2 months அந்த மாதிரி சம்மர் என்ஜாய் பண்ணலாம் என்ன. சூப்பராக வாங்கோ. அண்ணாண்ட மனசு மாதிரி வராது. அண்ணாண்ட வீடு கோட்டேஜ் மாதிரி ஏன்னா சூப்பராக இருக்குது. நல்ல பேக்யார். நாங்கள் கொஞ்சம் தான் எல்லாம் சுற்றி காட்ட போகிறோம். பேக்யார்லேருந்து வீட்டில் இருந்து. இன்றைக்கி மழை பொழுதாக இருக்குது. கொஞ்சம் டாக்காக தான் இருக்குது. நீங்கள் நிற்கக்கூட வீடியோ டாக்காக இருக்குன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் மழை பொழுது நல்லாமல் இருக்குது. வெயிலும் இல்லை சூப்பராக இருக்குது. எங்களுக்கு பிடிச்சமாக இருக்குது. இன்றைக்கு எல்லாம் அமைப்பு அதான் அமைஞ்சு வரணுமான்னு சொல்கிறது எல்லாம் நல்லா இருக்குது. மனசுபடி எல்லாம் அமைஞ்சிருக்கு. புட்கடி சுடாது நீட்டு சுடாது. இது சுடும் இல்ல பேசுறதுக்கு ஆயத்தப்படுத்துறேன். அளந்து பார்த்து இதை விட பெருசா கொண்டு வாண்டாம 2 முறை சைஸ் இல்ல இல்ல இது பெருசுதான். இது சொட்டு பெருசு. சொட்டு இல்ல ஃபுல்லா பெருசு. அது கொஞ்சம் முக்கப்படும். சில்வர் தானே இப்போ டக்குன்னு சுடப்பேன். எனக்கு சுட்டுடுது. அப்போ எல்லாம் அவிஞ்சிட்டுதான். எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு. அதான் நாங்கள் முதல்ல போட்டுவிட்டோம். அரிசிக்கோளை சேர்த்து நாங்கள் மிரக்கறியை ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா அரிசி கொஞ்சம் கறியை வலிக்கிட்டா அப்புறம் கஷ்டமாயிடும். வடிவா கழுவியாச்சு அப்படியே போடுங்க. புளிஞ்சு வீடியோல பாக்குறவன எப்படின்னா நான் தான் வீட்டை ஃபுல்லா செய்யறேன். அண்ணா தானே மெயின். அண்ணா விட்டா வச்சு காய்ச்சக்க எல்லாம் மெயின் அண்ணா தான். ரெடி பண்ணி தந்தவா. நாங்க சும்மா வீடியோக்கு நிக்கிறோம். இல்லைங்க நானும் சேர்ந்து அவையிலும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி சூப்பராக எங்கேயும் போவே அப்படி இல்லைங்க. எனக்கு மீன் பட்டி தந்ததெல்லாம் ஒன்றும் இல்லை கனவா. அது அவர் மீன் போய் பிடிச்சதுங்க. அது எப்படி இருக்கும். அதுதான் தூண்டில் போட்டு பிடிக்கிறேன்னு சொன்னால் அப்படி இருக்குன்னு தெரியுமா. அதான் விலையை போட்டு பிடிச்சி அவர் நிறைய வழியால் காற்றும் மழையும் அதோட சேர்த்து மீன் பட்டேன்னு சொன்னால் பெருமை தான்.
அதுக்குள்ளே எஸ் ஃபேமிலியும் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி உங்களே தெரியும் சொல்ல தேவையில்ல எஸ் ஃபேமிலி சிவமதி அடக்கி வாசிக்கிறான். இல்லை உண்மையாண்டாக்கா இது என்ன அவைக்கு தெரியும் எஸ் ஃபேமிலி சும்மா இருக்காது போனால் அங்கேயும் இந்த வேலை தானேன்னு சொல்லி அவைக்கு எங்களை விட அவைக்கு உணர்வு வினம் எஸ் ஃபேமிலி சிவமதி போனால் ஒரு இடத்துல இருக்காது கட்டியலை வைக்கணும்னு சொல்கிறேன் சம்டைம் எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் சொன்னீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டிங்களா அக்கா போகிற இடமெல்லாம் கொண்டு போகிறீங்கன்னா நாங்கள் எங்கள்கிட்ட நல்ல பழக்கத்தை நாங்கள் மாற்ற முடியாது மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் எங்களை விட திறமான ஆக்கள் இப்போ நாங்கள் பழகினதை 2 பேரும் ஒரே ஆக்கள் இல்லைங்க உண்மையா எஸ் ஃபேமிலி மாதிரியே இருக்கணும் நல்ல குணம் இருக்குது 10 தரம் ஃபோன் பண்ணி 10 தரம் கேள்விகள் கேட்டு என்ன பிள்ளையர் சாப்பிடுவினோம் என்ன இது செய்வினோம்னு அந்த ஒரு 100 கேள்விகள் கேட்க தெரிஞ்சிட்டுது எங்களோட அப்பா நம்ம மனசுப்படி அவை கதைக்கு நம்மன்னு சொல்லி எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு முதலே என் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் நான் இன்றைக்கு என்ன மெஸ்ஸாவா அவங்களுக்கு அவள் பற்றி சொல்லணும்னு சொல்கிறேனே என்ன சொன்னால் அவளாக நல்ல மனசுள்ளாக்க நல்ல மனசு தானவங்க போவைக்க கொண்டு போகிறோம் ஒரு நாளைக்கு ஒன்றும் கொண்டு போகிறதில்ல எவ்வளோ கோடீஸ்வரன்னாலும் ஒரு நாளைக்கு ஒன்றும் கொண்டு போகிறதில்ல அன்பு மட்டும்தான் கொண்டு போகிறேன் 100 நெடுக்கிழமை இப்போ இந்த வீடியோக்கும் கொண்டு சொல்கிறேன் நான் உங்களுக்கு 100 தரம் எதுவும் கொண்டு போகிறதில்ல அன்பு மட்டும்தான் நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா நல்லா ஏன்னா எங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னால் அன்பு தான் வந்து முன்னுக்கு நிற்க போகுது காசு வந்து நிற்க போகிறதில்ல எங்கள்கிட்ட காசு இல்லாட்டி இப்படி ஒரு அக்காட்ட போகாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவையெல்லாம் வந்து முதலாவதாக வந்து எங்களை தூக்க வேணும் தூக்க அப்போ சொல்லணும் நாங்களோட நல்ல மனசு தான் உங்களுக்கு கேள்வி பண்ணதுன்னு நினைச்சு நீங்களும் அதே மாதிரி நடக்கணும் என்னோட எஸ் ஃபேமிலி சும்மாச்சா கதைக்கிறேன்னு நினைக்கக்கூடாது உங்களுக்கு புத்திமதி சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே எல்லாருக்கும் ரெடி இஞ்சி பாருங்க கூழெல்லாம் ரெடி கூழெல்லாம் ரெடி இங்கே வாங்க அந்த நாய்க்கோ தம்பி தாங்க அண்ணாக்கு பழக்கானோட எப்போ இல்லை இந்த வெதர்லேருந்து அங்கே ஆரன் போய்க்கா இல்லை இந்த வெதருக்கு கூலம் பண்ணி கரெக்டாக இருக்கா இங்கெல்லாம் இங்கே பாருங்க இந்தாங்க உங்களுக்கும் கூழ் தர்றதும் ஃபர்ஸ்ட் நான் மாதிரி சாப்பிடும் போதும் உங்களுக்கு தந்துட்டு தான் சாப்பிடணும் தெரியும் உங்களுக்கு சில நேரம் அப்படி நாங்கள் டக்குன்னு நம்ம வேலை பார்க்குறோம் நீங்கள் நம்மளால சுமை எந்த நேரம் தெரியும் தானே அப்பான்னு சொல்லி தெரியும் தானே ஹஸ்பண்டே அப்பான்னு சொல்கிறோம் உங்களை எப்படி பார்ப்போம் உண்டு முதல்ல உங்களுக்கு தருவோம் ஆனால் முதல்ல மரக்கறி தரவா கனவா தரவா என்ன தர உங்களுக்கு என்ன தர முதல் ராளோட கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் குடிங்க கிட்ட வாங்க கொஞ்சம் கிட்ட வாங்க கிட்ட வாங்க நான் டேபிளில் ஊற்றுன்றோம் உங்களுக்கு ஒரு ராளும் சூப்பும் கொஞ்சம் பஸ் குடிச்சுக்கிறீங்களா சரி ஒரு எப்பயும் நல்ல பண்ணால் கோவிக்கக்கூடாது சரியா ஏன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு நாங்கள் உங்களுக்கு இப்போ கூட வேணா போடுவோம் செம்மையாக இருக்குது பாப்பா நானும் ஒரு வாய் குடிப்போம் சூப்பராக இருக்குது இஞ்சி பாருங்க அவையில் சின்ன ஆக்கள் சேர்ந்தா இருந்தேன் வேற ஒரு உலகம் அவே இந்த ஹாப்பிக்கு தானுங்க போகணும் இங்கே பாருங்க அவையெல்லாம் நீங்கள் லைவில் கொண்டு வரீங்க எங்களோட லைவெல்லாம் முடிஞ்சது நாங்கள் போகிற காலம் வந்துடுது கொஞ்ச நாளாக சரிதானே இப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை இறுக்கி பிடிச்சி பக்கப்பள்ளமாக வச்சுருக்கணும் வேணே லைவில் ஒரு தடவை கண்ணும் படாமல் வட்டி இறுக்கி பிடிச்சி அவன் லைவில் கொண்டு வரும் என்ன மிஞ்சி போனால் பிட்சா ஓட பண்ணி சாப்பிட போயிடும் பிட்சா அவங்க கூழாக்க போயிடும் இப்படி எங்கடாப்பா அவங்க ஓல்ட் பீப்புள் செய்ததில்லே கூடுதல் சொல்லி விட்டுருந்தாங்க சூப்பராக இருக்குங்க இந்த மகன் கேமரா எடுக்கிறார் அவருக்கு தெரிந்தானே பிக்கி அவருக்கு கொஞ்சம் கூட ட்ரை பண்ணு வச்சு கிடக்கு அவரும் ட்ரை பண்ண போகிறோம் நாங்கள் கணக்கு ஐட்டங்களுக்கு கணக்காக காய்ச்சி கொண்டு இருக்கிறாது அப்புறம் காட்டுறோம் நான் நம்புகிறேன் ஏங்க வச்சு ஆட்டிறச்சி கறிக்கு இஞ்சி உள்ளி பூண்டு வெங்காயம் உள்ளி பூண்டு கல்லி போடுற அவர் நாங்களும் அக்கா தான் வெங்காயம் பட்டி நாங்கள் உள்ளி நாங்களாம் எல்லாம் தெரியுனாங்களே வீட்டை பாய் பண்ணாங்களா அக்கான்னு சொல்கிறேன்னு அக்கா நாங்கள் தான் எல்லாம் அக்கா உரிச்சது நாங்கள் உரிக்கிறது இப்போ நாங்கள் அக்கா தான் உரிச்சவா இவர் பட்டுறார் சொன்ன மாதிரி போடுற பட்டி எங்கடா படையப்பா கோவாயெல்லாம் பட்டி சூப்பராக இருக்கு கொத்தரட்டிக்கு
கொத்தரடிக்கு கோவா போட்டால் பிக்கும் அதெல்லாம் போட்டு பிடிச்ச தோசையா பெரிய தோசை இப்போ கோன் பாபிக்யூ அதுக்கு அவ்வளோ ஐட்டங்க இருக்குது பாருங்க கருவாப்பட்டை வறுக்கிறோம். பிறகு பிளேண்டி போட போகிறோம். இஞ்சி பிளேண்டி போட போகிறோம். இஞ்சி பிளேண்டி போட போகிறோம். ஏன்னா கொஞ்சம் 2 அடி கொடுக்கணும். சமைக்கிற ஆக்கலண்டாலும் கொஞ்சம் எனர்ஜிக்கு ஓணும் இல்லை. அதான் பிளேண்டி கொஞ்சம் வாய்க்கு ஓடுவோம். என்ன சாப்பிட்டாலும் கொஞ்சம் எங்களை கொஞ்சம் சோறு அடி. அப்போ பிளேண்டியை ஊற்றி ஒழும்புன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்க, இன்றைக்கு எங்களோட அப்பாண்ட சைடில் என்ன எங்களோட ஃப்ரெண்டுகிட்ட விட்ட வந்து எங்களோட சைடில் சமைச்சு கொடுப்போம்னு சொல்லி அவையில் கஷ்டப்படுத்தக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் நெட்டுகளும் சொல்கிறோம். நாங்கள் அன்பான ஃபேமிலியே நாங்கள் எங்கே போனாலும் அன்பாக பார்க்கணுன்ற ஆசை. அவையிலும் அன்பான ஃபேமிலியே ஒரு இருக்க விட்டு பார்ப்போம்னு சொல்லி அப்பா நம்ம சைடில் செய்ய போகிறோம். இதில் ஆனுங்க அந்த சத்து இருக்குது. எங்களோட ஆக்கள் இந்த தண்ணியை அவியமே நவைச்சி போட்டு பிறகு அதில் தான் நன்றுவேன் இந்த தண்ணியை. ஆனால் சில பேர் ஒவ்வொரு ஆக்கில் ஒரு மாய் செய்வினமோங்கோ. சில பேர் அந்த தூள்கள் வெங்காயங்கள் எல்லாம் போட்டேன்னு ஒரடியாகவே போட்டு எல்லாம் செய்வேன். ஆனால் இது இந்த தண்ணியும் எடுத்து வச்சிருக்கணும். முதல் வச்சிருந்துட்டு இந்த தண்ணிலாம் இருக்கேண்ணா எல்லாம் இந்த தண்ணியில் தான் எங்களோட ஃபேமிலியோட சீக்ரெட் இருக்குது. இந்த தண்ணி எடுத்து வைக்கணும். இந்த தண்ணியை மாறி ஊற்றிடாங்க. யா ஓயில் வெங்கடப்பா நல்லா குணம் அதையும் துடைச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஆண்டு தண்ணியா கொஞ்சம் சூடு வரட்டுமாப்பா. மணியாக இருக்கேன் 2 வேட்டை சட்டையும் ரெட்டும். ஓ கருவேப்பிலை காணும் சூப்பர். பெருஞ்சீரகம் பாருங்கண்ணே. இஞ்சி பாருங்க, வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி உள்ளி இஞ்சி தூள் சூப்பரான தூள் மிளகாய் தூள். நம்ம தாயகம் முள்ளிவாய்க்கால் பாருங்க. ஓ வாய்க்கால் சூப்பராக இருக்குது. நேம் என்ன? முள்ளிவாய்க்கால் இருந்து நம் தாயகம் மணியாக இருக்குது. மிளகாய் தூள் சம்தேவம் என்னென்னு தெரியல. எங்கள் தமிழ் சம்தேவம் அப்படி இப்படித்தான். தமிழ் எங்களுக்கு தமிழில் தெரிஞ்சாலும் சில தமிழ் வாசிக்கிறது கொஞ்சம் அப்படி இப்படித்தான் விக்கி கதைப்போம். அதை நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. இதுவாக துறக்கணும். என்ன இதில் பிடிச்சி துறவங்கப்பா, கண்ணுக்கு போயிடும் காற்றுக்கு. இங்கே சூப்பராக இருக்கிற இது ரச்சி சரக்கு தூள். பிரிட்டி இந்த 2 பேர் பிரிட்டிங்க. அதுக்காக நாங்கள் பிரிட்டியாக இருக்கிறோம்னு சொல்லி பிரிட்டி இந்த நேமிலேயே பாருங்க. அந்த பிரிட்டி என்று சொல்கிறது ஒரு நல்ல நம்பர் 1. இங்கே வாங்க, இங்கே வாங்க. அங்கே ஒரு ஆள் எங்கடாப்பா ரச்சி கரிஞ்சல் அண்ணா இஞ்சி போடுற இஞ்சி. நாங்கள் இஞ்சி பிளேண்டி குடிக்க போகிறோம். ஓ மை காட், எங்கடாப்பா எல்லாம் பச்சையாலாம் சாப்பிடும். ஆனால் எங்கடாப்பா பார்த்தா குண்டப்பேரான்னு சொல்லி நீங்கள் பச்சையாக சாப்பிட்டு அப்படியே குண்டப்பேரா இருக்கு நிற்காங்க. எங்கடாப்பா எல்லாம் பச்சையாக தான் சாப்பிடுவாங்க. ஓமுங்க. ஆனால் காய்ச்சல்கள் வந்தா
அந்த உங்களுக்கு தொண்டை கட்டினா இவருக்கு காய்ச்சல் வந்தால் அவரே மாற்றுவார் என்ன டாக்டர் போக மாட்டார் அது அந்த மருந்து குடிச்சு இந்த மருந்து குடிச்சு போக மாட்டார் நாங்கள் காய்ச்சல் வந்தால் எங்களை காய்ச்சலையும் கூட்டி விட்டுருவோமே சாப்பிட்டு சூப்பராக இஞ்சி இடிச்சு கொண்டிருக்கிறோம் அந்த இஞ்சி பிள்ளைண்டி வேணும் உங்களுக்கு மணுமண்டா சொல்லுங்க வாங்கி தரோம் இஞ்சி வாங்க சூப்பராக இடிச்சாச்சு இஞ்சி சூப்பராக இருக்கு வெங்காயம் போடுறோம் அம்மா கொடு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா ரச்சக்கறிக்கு போடுறோம் நாங்கள் இப்போ பாருங்க முதல் சட்டியை மாற்றிட்டோம் என்னப்பா அடி பிடிச்சிட்டு இல்லைங்க அடி பிடிக்க போதுன்னு சொல்லி அடி பிடிக்க போ தெரிந்தானே இந்த சட்டின்னு சொன்னால் ஒட்டாது இப்போ பாருங்க இந்த சட்டியில் மாற்றுறோம் எங்கடாப்பா சட்டி எங்கே போகிறனாலும் சட்டி அடுப்பு எல்லாம் கொண்டு போவார் அன்பான ஆக்கள் இருந்தாலும் கொண்டு போகிற வழக்கம் இருக்குது நீங்கள் இப்போ ஒரு தடவையும் கூட சொல்லக்கூடாது என்ன சொன்னால் அது அவர் எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது எங்கே போனாலும் உங்கள்கிட்ட வரட்டாலும் அப்படி தான் கொண்டு போவேன் சூப்பராக இஞ்சி உள்ளி கருவேப்பிலை வெங்காயம் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் போடணும் பெருஞ்சீரகம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குங்க நீ எதை போட்டு கிண்ட சரியாக இருக்குமே எங்கடாப்பா ஆச்சி மாதிரி அவருக்கு விருப்பம் ஆச்சியும் ஒரு கடலை வறுக்க கச்சான் வறுக்கிற ஆளையும் ஒரு ஆளுக்கு எனக்கு ஊருக்கு தான் போய் பிடிக்கணுமா இஞ்சையும் ஒரு ஆள் இருந்தால் பிடிக்கலாம் அவருக்கு விருப்பம் சரியாகும் இங்கே வாங்க இப்படி போட்டுட்டு இப்படி ஆற்றணும் இப்படி சூப்பராக ஆற்றணும் இஞ்சி பிளேண்டி ஊற்றுறோம் உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் இஞ்சி தரலாம் இப்படி கூட ஆற்றி விட்டால் தெரிந்தானே உங்களுக்கு ஆறிடும் பிளேண்டி எதுக்கும் இப்படி கொஞ்சம் ஆற்றி காட்டுவோம் இன்னொரு கப் இதே மாதிரி இருந்தால் ஆற்றி விடலாம் இது இப்படி இருக்கிறபடியாக கொஞ்சம் இப்படி இருக்குது உங்களுக்கு பிடிக்குது அந்த ஃபன் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எங்கள் வாணியக்கா விட்ட சந்திப்போமே எல்லாருமா ஒன்று கூடி சமைச்சு சாப்பிடுவோம் அன்போடு வாங்குவோம் அன்போடு வந்தால் தான் நல்லா இருக்கும் வந்துட்டு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது சரியா சிரித்து கொண்டு வரணும் சுட்டா சரி சுட்டா பாயம் எனக்கு உங்களுக்கு பழகிட்டு இப்படி ஆற்றி நான் அப்படி ஆற்றினா பாயம் எந்த கை தானே நாளைக்கு இதுதானே அக்கா என் கை இல்லாட்டி சேத்தி நாளைக்கு க்ளோஸ் எல்லாம் போட்டு வேலை செய்யணும் சேத்தி பயம் இது அடி பிடிக்குதாக்கா இதான் மாற்றினேன் சட்டி ஒன்றும் கோய்க்காய்ங்க இரண்டு சொன்னால் இது சொன்னால் அடி பிடிக்கும் இவட்ட ரெசிபி பார்த்தீங்களா அவருக்கு அங்கே பிடிச்சிருக்காப்பா பிடிச்சிட்டா வேண்ட அந்த மாதிரி இருக்கான் சொப்டாக இருக்கான் எங்கடப்பா இப்படி செய்கிறவர் சின்ன ஆக்களுக்கு இப்படி சிம்பிளாக ஒயிட் ரைஸுக்கு போட்டு கொடுப்பேன் இது மட்டும் ஆல்ரெடி செய்துட்டேன் சாப்பிடு இவர் செய்த அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு என்ன அப்பா பார்த்து போடலாம் அப்பா பார்த்து போடலாம் கறி நல்லா இருக்கணும் உரைப்பும் அந்த மாதிரி இருக்கணும் கூட உரைப்பு போட்டிங்கன்னா கறி அந்த மாதிரி இருக்காதுண்ணே பார்த்து போடலாம் தானே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடும் கொஞ்சம் உரைப்பு கொஞ்சம் காணாது அதுக்கோ பால் இருக்காக்கா பால் காணுமா ம்
இதெல்லாம் போய் சும்மா போட்டு வருவாள் அவளை பார்க்க என்ஜாய் பண்ணுறேன் பார்த்துட்டு வர்றது காய் சொல்லிட்டு பார்க்கண்டு போவாளே பார்க்க காய் சொல்கிறது எப்படி இருக்கிறாய் நீ நாங்களும் சும்மா இருக்கிறோம்ன்ட்டு பார்க்க எங்கே விளையாடுறது அந்த பழக்கம் இல்லை. அது சரணையா வளர முதல் மாறிடும். Do you know where the bandage is? I'll just find it. டாக்டர் அப்படி சொல்லி யோசிச்சு பேட்டி வச்சிருக்கு. அப்படிதான் சொல்லணும். சூப்பராக இருக்கா? சூப்பர் ரெசிபி. அந்த மாதிரி கறி வரப்போகுது. கொஞ்சத்தால் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓகே. உப்பு காணுமோன்ட்டு அது ஓகே. சின்ன விஷயம். என்னமான இஞ்சி பிள்ளைண்டி இங்கே வாங்க. கூழ் குடிக்க பேசாமல் இருக்கிறான். நாங்கள் கூழ் குடிச்சு இருந்தா பேசாமல் இருக்கிறான். இங்கே பிள்ளைங்க குடிக்க போகிறோம். ஓகே எனக்கு பக்கிக்கு வாங்க கேட்கும். வேணாம். ஓகே, உங்களுக்கு பிடிக்குமே இல்லை பிளேண்டி மிக்சர் யா பிடிக்கும். சரவாயிரம் மிக்சர் இருக்கு உங்களுக்கு பிடிக்குமே இல்லை? பக்கிக்கு விரும்பி குடிங்க. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிளேண்டி கொஞ்சம் தருவோம். நானும் கொஞ்சம் குடிப்போம். சூப்பராக இருக்கும் இஞ்சி பிளேண்டி. இங்கே வாங்க உங்களோட கரட் பட்டுற சூப்பராக இருக்கு. இதான் மேலே யா கொஞ்சம் கரெக்ட் இதாண்டோட மேலே யா you care. இஞ்சி எடுங்க. இஞ்ச போய் எடுங்க. Why care Amma? ஹாய். For Appa கேக்குறீங்க. என்ன போனா உங்களுக்கு தான் அப்பா நீங்கள் உங்களுக்கு தான் மிக்சர் விருப்பம் மட்டும் கேட்டுறாங்க தாங்க. அம்மா கேக்குறீங்க. இல்லை வைங்க இதில் நீங்கள் சாப்பிடுங்க. ஏன் எனக்கு வேண்டாம். அப்பா மிக்சர் சாப்பிட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். வைங்க இதில் அதை பிடிச்சாக்க சாப்பிடட்டும் எடுத்து கூட வேண்டாம். அஜி திறக்கு போடணும் தெரியுமா? தாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சோளம் வந்துட்டா அல்லது அவிக்கணும். சோளம் வந்துட்டு சூப்பர் கறிங்கோ. சூப்பர் கறி. எங்கட அப்பா வச்சவர். எஸ் ஃபேமிலி எங்கட அப்பாட்ட பார்த்து தான் பழகினது. எஸ் ஃபேமிலி என்ன எங்கட அப்பா சேர்ந்து நானும் தான் எங்கட அப்பாட்ட பழகினேன்னு சொல்லணும். எஸ் ஃபேமிலி தான் பழகின. நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கணே. சூப்பராக இருக்கு. அவிட்டு பார்த்து அவியிட்ட கொண்டு எடுப்பேன். மனம் போடுவோம். சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க. இது அப்பான்ட்ட. இஞ்சி இது போகுது என்ன? ஓகே, டர்ன் ஆன் தி லைட் அப். லைட் ஆன் பண்ணி ஃபுல் பண்ணி விடு. ஓ மை காட், செம்ம கிளியர். செஃப் வந்துட்டார். லைட் ஆஃப் பண்ணி லைட் ஓடுனா செஃப். ஆனா முதல் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க ரெண்டு சேஃபும் என்ன செய்யணும் பக்கத்தில் இந்த ரெட்டும் ஜெலோவும் கேம் என்ன கச்சப்பும் மாஸ்டர். ஓ சூப்பர். இது இதை விட என்ன கோமன் உங்களுக்கு வேணும்? கச்சப்பும் மாஸ்டர் மாமே. இப்போ ரோசா போட்டு வந்துருக்கு கச்சப்பு மாஸ்டர். ஓ ஒரு ரோஸ் புதுசா வந்து கச்சப்பு. உங்களுக்கு அங்கே நினைவா உண்டு நடவணும். நல்லா இருக்கு. இந்த உள்ளுக்கு ரோஸ், வெளியால மஞ்சள். அது அந்த ரோஸுக்கு வெளித்தோல் பூல அந்த உள் தோல் சோப்பு, வெளித்தோல் மஞ்சள். ஆனால் அதுக்கு பேர் கச்சப் மாஸ்டர். அது ஃப்ளவரில் அந்த மிளகுல பேர் கச்சப் மாஸ்டர். ஆனால் அது இங்கே எங்களோட தம்பி தான் இந்த மகனும் தான் ரெட். போங்க அங்கே போங்க எல்லாம் பாய்ஸ் டீம் எல்லாம் ரெட்டில் நிற்கணும். நாங்களான்னு சும்மா இருக்கிறத போட்டுக்கணும் வந்து நிற்கிறோம். போங்க 2 மட்டுங்க அப்படியே நடுவுக்கு
மஞ்சள் சைட்டுக்கு 2 பேரும் ரைட் இங்கே பாருங்க பாய்ஸை என் சண்டை பாருங்க அப்படி இருக்கேன் மேண்டு குங்குமத்துக்கு சந்தனம் ஓ மை காட் எங்கடப்பா முதல் சொன்னவ கச்சா மாத்திராம இப்போ சொல்கிறார் குங்குமத்துக்கு மஞ்சள் இருக்கிறார் அவன் மஞ்சள்லாம் தொடங்குறா தெரியுமா இதுலயே ஏற்றிக்கிட்டோம்னா அது நாளைக்கு அந்த பசலைக்கு இடத்த போட்டு வைக்கிறது அதுதான்றது இவர் ஆனால் தொடக்கத்தில் மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறதானே இவர் மஞ்சள் எங்கட அப்போ மஞ்சள் போட்டபடியா தொடக்கத்துலேருந்து மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி அவர் மஞ்சள் சட்டை அங்கே வேற நைக்கி சைனோட தெரிஞ்சு நிற்கிறாரு அடுத்த 2 மகன் இங்கே அண்ணா சட்டையில் நைக்கி இருக்குது எந்த மகன் இங்கே சட்டையில் டிஷர்ட்டில் நைக்கி இருக்கு எந்த மகனை பாருங்க கட்டுறா தம்பி விட்ட கேர் சைடில் இங்கே எந்த மகனை இந்த சிங்கக்குட்டியை பாருங்க கேருக்கும் போட்டிருக்கு அவன் பேர் பேண்டனுங்க நைக்கி செயின் தோடில் நைக்கி செயின் 2 பேரும் மச் பண்ணுது அவங்க 2 பேரும் அண்ணாவும் என் மகனும் சூப்பராக மச் பண்ணுது என்னப்பா ஒட்டே மாயிருக்கணும் இங்கே பாருங்க இப்படியே முன்னுக்கு போகிறது இதாலையும் போகலாம் அதாலையும் போகலாம் இப்போ நாங்கள் இதால் எங்களோட கார் இங்கே இருக்குது இங்கே பாருங்க காட்டுங்க எங்களோட கார் இதில் பார்க் பண்ணி போட்டு இதில் மரங்கள் எல்லாம் இருக்குது இதில் இருக்கலாம் சூப்பராக இங்கே பாருங்க இப்படி இருக்கலாம் முதல்ல உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருப்பேன் டக்கு கண்டிஞ்சு பாருங்க இப்படி இருக்கலாம் இப்படி போகலாம் இப்படி போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இங்கே இதுலேயும் கல் இருக்கொண்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அவைகிட்ட பரட்டு இருக்குது அவையும் கிளி வளைக்கினா கிளியும் வந்து சாப்பிட்ற மாதிரி வேறு குருவியலும் வந்து சாப்பிட்ற மாதிரி வச்சிக்கினா நல்ல குணமுள்ள ஆக்கள் அப்படி அன்பான ஆக்கள் அப்படி தான் வச்சிருப்பினா எங்களோட அப்பா மாதிரி எங்களோட அப்பா என்ன செய்வார் தெரியுமா ஏதாவது வெளியால் நாங்கள் வேலிடத்தில் சாப்பிட போகிறோம் அப்படி கல்லேருந்து சாப்பிட போகிறோம்னு சொன்னால் பிரெட் ஏதாவது சாப்பிட போகிறோம்னா மரத்தில் குழுவுவார் அப்புறம் ஏதாவது பழங்கள்னு சொன்னால் மரத்தில் கொண்டு போய் வைப்பார் என்ன சொன்னால் ஆணில் சாப்பிடுமாம் பிரெட் அதில் எங்களோட அப்பா பிரெட் அதில் குழுவுறது ஏன்னு சொன்னால் கிளிகள் சாப்பிடுமாம்னு சொல்லிட்டு வைப்பேன் நான் வேலை முடிச்சு போகணும் நானுங்கோ அப்பா கொழுவி இந்த பிரெட் இந்த தடியில் இருந்தது அதை சாப்பிடுது இப்போ கிளிகள் அதோட குருவிகள் சாப்பிடைக்குன்னு அவர் சொன்னது உண்மைதான்னு சொல்லி இங்கே பாருங்க இது குட்டி பிள்ளைகள் இருந்து விளையாடுறது பெரியாக்கள் விளையாடுறது என்னம்மா என்ன தெரியாங்கன்னு அந்த விழுந்து உடையிறணும் தெரியாது ஒரு காடி பார்ப்போம் வீட்டுக்காரன் கேட்கல இது உடையுமோ உண்டு நானும் செய்து பார்ப்போம் அப்படி இருக்குது நல்லா இருக்கா இது குட்டி பிள்ளைகள் ஆடுற மாதிரி ஆட வேண்டியதா நீங்களும் ஆடுங்க நாங்களும் எங்கள் ஊரில் நாங்கள் இருந்தது மேனிப்பை தெரியுமா இப்போ ஸ்ரீலங்கா ஊரில் இருந்து போட்டு நாங்கள் பக்கத்தில் பூங்காவுக்கு பக்கத்தில் எங்களோட வீடு சிறுவர் பூங்கா அப்போ அதில் நாங்கள் ஊஞ்சல் ஆடுற விளைஞ்சு இதிலெல்லாம் ஜம்மணி காட்டலாம் என்ன இதில் ஜம்மணி காட்டலாம் இதிலெல்லாம் ஜம் பண்ணலாம் குட்டியாக்களை ஜம் பண்ணலாம் நான் ஜம்மணி காட்டையில் வாங்க இதாலையும் பேக்கியார் போகலாம் இப்போ நாங்கள் முன்னுக்கு காட்ட போகிறோம் வாங்க இப்படி மெதுவாக காட்டுங்க இங்கே பாருங்க ரோசா பூக்கள் எல்லாம் இங்கே காட்டுங்க அங்கேருந்து அந்த மாதிரி ரோசா பூக்கள் எல்லாம் இருக்குது சின்ன பைக் எல்லாம் வச்சு நீட்டாக இருக்குது வீடு இங்கே பாருங்க கொஞ்ச நாள் போக கேமரா 5 பேர் இருந்தாலும் கேமரா பிடிக்க ஒரு ஆளை பிடிக்கணும் போடாக்குது கேமரா பிடிக்காவே கொஞ்சம் பஞ்சியல் சில நேரம் பெறப்பாக்குது ஏன்னு சொன்னால் அவையில் கொஞ்சம் நல்ல பழக்கங்கள் பழக சொல்லித்தானே அவையிலையும் கூப்பிட்டு கேமரா பிடிங்கன்னு சொல்கிறோம் இங்கே பாருங்க எப்படியான வீடு பார்த்தீங்களா இங்கேருந்து பார்த்தீங்களா செமையான வீடு சூப்பராக இருக்குது அவன் மனசுப்படி அவன் நல்ல குணத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல வீடும் அவைக்கு அமைஞ்சிருக்கு இங்கே பூக்கண்டும் நல்லா இருக்குது நாங்கள் இப்படியே இதுக்குள்ளே போய் காட்டையிலைங்க கொஞ்சம் இங்கே பாருங்க முதல் வந்த நாங்கள் இப்படி போகலைங்க வாங்க எடுத்துணும் ஏன் அங்கே பிள்ளையாரப்பா அப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்களா பிள்ளையாரப்பா அப்படி இருக்கிறார் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது முதல் நாங்கள் வீடு காட்டலைங்கோ இப்போ பிள்ளையாரப்பா நான் தொட விரும்பலை ஏன்னு சொன்னால் நாங்கள்லாம் மச்சம் சாப்பிட்டோம் கூழ் குடிச்சிட்டோம் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் அந்த வீடை இப்போ பாருங்க இங்கேயும் ஒரு லிவிங் ஹால் இருக்குது சூப்பராக இருக்குது இதில் வந்து இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம்
அங்கேயும் சின்ன ஆக்கள் வந்து விளையாடலாம். கதிர டேபிள் இருக்குது, அதுலேயும் விளையாடலாம். இங்கே சூப்பராக இருக்குது. இதுலேயும் டேபிள் இருக்கலாம். சூப்பராக இருக்குது. எங்களோட பிள்ளைகள் குட்டி மாக்கள் எல்லாம் கலர் அடித்து விளையாடினவைகள். கலர் அடித்து விளையாடி கொக்கும் குடித்து இருக்குஞ்சி வேறுங்க. அவங்கள லவ் எல்லாம் கீறி விளையாடிட்டு போயிருக்கணும். இது வேறுங்க. யார் டைனோசர்னு டைனோசரை கீறிக்கிறேன். எங்களோட பிள்ளைகள் தான் இருக்கும் கண்டிப்பாக. அவைக்கு பிடிச்ச டைனோசரெல்லாம் கீறி விளையாடி இருக்கணும். இப்போ பார்க்க போட்டினா இப்படியே போகிறோம் பாருங்க. அப்படியே இருட்டாக இருக்குது. அப்படியே போயிட்ட பேக் யார் போகிறோமா. அதால் வந்திருக்கலாமோ அதாலையும் பெறலாம், இதாலையும் பெறலாம். நீ வாங்க இப்படியே போய் வாங்க உள்ள நீ வட்ட போகிறோம். அப்படியே களைச்சி போனோம். உங்களுக்கு சுற்றி காட்டி களைச்சி போனோம். என்னம்மா என் மகன் உங்களுக்கு காட்டி நானும் தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேனுங்க. நான் எவ்வளோ கதைச்சாலும் இந்த மகன் கேமராமேன்லாம் இருக்குது தெரிந்தானே. கேமராமேன்லாம் இருக்குல்ல இதுவும் கேமராமேன்லாம் இருக்குல்ல. கதைக்கிறத விட கேமராமேனில் தான் எல்லாம் இருக்குது. ஒரு ஆள் அவையில் வச்சு செய்கிறதானே. இங்கே வாங்க. அங்கே இங்கே நீ வேணும் அண்ணாங்களே நீ வெட்டுறா சூப்பரா. ஐயோ இது நல்லா கத்தி வெட்ட நோவுமே. ஏன்னா பங்கடா கத்தி என்னென்ன இந்தா ஸ்ட்ராங் எடுத்தான் சாப்பாடு நீ குடி. ஆமாம் கடிக்கா இது எனக்கா என் அக்காவுக்கு பஸ் கிடைக்கும். நீங்கள் எங்கள் அப்பா சொல்கிறார் அண்ணா களைச்சி போனேன். சூப்பர் சாப்பாடு. உண்மையாக நல்ல சாப்பாடு தானே. நல்ல கூழெல்லாம் வந்த மாதிரி. கூழ் குடித்தா குடிக்கலாம் போல எனக்கு வழுக்கு இல்லை. உண்மையாக கூழ் குடித்தா குடிக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஃபேமஸான கடைக்கு போகிற இல்லையா, அதுவே இந்த சூப்பராக இருக்குது. உண்மையாக தான் ஹோம்மேட் கூழ். அதை வழுக்கு இல்லை ஒன்றுமில்லை நல்லா இருக்குது. ஒரு மீன்களை வேண்ட ஒரு ஆக்கில் ஒரு பக்குவமே. ஓ மீன் தலை தானே கொடுவா தலை போடுற பேர். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆச்சுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் உங்களோட கூழ் பிடிச்சா நாங்கள் உங்களோட விட்ட வாரம் கதவை தட்டுறோம். நீங்கள் எங்கட விட்ட வந்தால் கதவை தட்ட முதல் ஃபோன் அடிச்சுட்டு வாங்கோ. கதவை தட்ட முதல் ஃபோன் அடிங்கோ. ஓகே. ஓ உங்கள்கிட்ட எல்லாம் அவ்வளோ கோகனட்டுன்னு வந்துட்டு. ஆ தேங்க்யூ சொல்லுங்கள் குட்டிமா. கோகனட்டுக்கு ஒரு கோகனட்டா தோட கலட்டி வச்சாச்சு. ஓ விழுத்து பார்க்க போனால் விழுந்துருவான்னு கலட்டி வச்சுட்டேன். நேற்றுல இருந்து இருக்குது ஒன்று கூட இல்லை. அதுலேருந்து கலருக்கு விடிய போடு அது செய்தா கூத்துக்கு தோடா. இங்கே வாங்க சூப்பராக இருக்குது. வழக்கல் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இப்போ பார்த்துட்டு அந்த மாதிரின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் இங்கே நிறைய தான் சொல்லணும். எதுவும் அப்படி தான் இந்த குருவி மாதிரி சேர்த்தா தான் எதுவும் எதுவும் எங்களுக்கு பின்னால் இருக்கிறது தெரியாது, பார்க்க தெரியாது. எதுவும் அப்படி தான் வழுக்கல் மாதிரி தான். ஒட்டு பாருங்க ஒரு 2 லைனி வட்டினா வழுக்கல் இந்த அளவு தான். 3 நாளுக்கிட்ட வட்டித்தான். இல்லை வழுக்கல் மெட்டது ஓ அதுக்கு எடுக்கலாம். நான் 2க்கு தான் எடுத்துருக்கோம். என்ன 1க்கு எடுத்துருக்கோம். உங்களா உண்டா? இது ஒன்று இது ஒன்று பேர் இது கிடக்கு உங்களுக்கு. குடிக்கவே இல்லை, தொடவே இல்லை. இதுக்கு விட்டுட்டு குடிங்க. இது சாப்பிடுங்க. ஓப்பன் பண்ணி தரது முதல்ல அக்காவை கொடுப்போம். ஐயோ ஏன் டாக்டர் குடிக்கிறீங்க? இது எனர்ஜி குடிங்க. இதே இருக்கா குடிங்க. மட்டவன ஓட்ட
இந்தா அது குட்டியில் நீ இந்த வழியா அங்கே எப்படி இருக்கு பார்க்க நல்லா இருக்கா இந்த சத்தம் பார்த்துங்களா நீ இந்த சத்தம் கத்தா பார்த்தீங்களா சூப்பர் நல்லா இல்லை நீ தானே குடிப்போம் எல்லாரும் குடிக்க குடிப்போம் எல்லாம் விட்ட அப்புறம் தான் குடிப்போம் இப்போ நான் ஏன்னா எங்களை விட்ட அப்பா நடுவில் செய்கிறவர் இப்படி எல்லா இடம் முட்டை போட்டு தான் கொடுப்போம் எல்லோரும் 5 பேருக்கும் 7 பேருக்கும் செய்வோம் பிடிக்காத ஆக்களுக்கு விட்டுட்டு போங்க நாங்கள் எக்ஸ்ட்ராவாக குடிப்போம் கேட்டு பார்ப்பேன் பிடிக்கிறேன்னா விட்டுட்டு போங்க நாங்கள் எங்கே விடுறோம்னு நேர்ந்து கெஞ்சியலாம் அது அதே வேண்டாம் போராக இருக்கேன்னா போங்க 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 நாங்கள் எக்ஸ்ட்ராவாக குடிப்போம்னு சொல்லுவோம். இதுக்கு வழக்கல் இல்லை குறை வேணா இதுக்கு வழக்கல் சரியான குறை கொஞ்சம் இப்படி தான் கொழும்பு வலிக்க போய்க்க குட்டிக்க நல்லா இருக்கு வேணே ஒரு கப்பு வலிக்க போட்டு தருவாங்க முந்தி தாரவங்க இப்போயும் தருவாங்க என்ன போய் குடிச்சு கனா வருஷத்தை கூட குடித்தேன் இங்கே பாருங்கோ எல்லோரும் பாருங்கோ இங்கே குட்டிமா பாருங்கோ எங்கட லவ் பாருங்கோ பாய் எங்கட லவ் உண்டைக்கு பிஸி ஆகிட்டா ஏன்னு சொன்னால் ஐயோ இலையெல்லாம் கொடுக்குறீங்களா இல்லை கொடுக்கக்கூடாது இல்லை கொடுக்கக்கூடாது என்ன இது இலையெல்லாம் கொடுக்கக்கூடாது செல்லாம் ஓ மை காட் எங்கட லவ் என்ன செய்கிறது தெரியுமா பரட்டுக்கு கிளிக்கு இலையெல்லாம் பிச்சு கொடுக்குது என்ன நினச்சிது ஆட்டுக்குட்டி நினச்சி இலையெல்லாம் கொடுக்குது What happened? Why you left? எங்கட அப்பா கொத்தரட்டி போட ரெடி பண்ணுறோம் அப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இதை பார்த்துங்களா என்ன இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க இது கோவா இது கேரட் இது வெங்காயம் இது பச்சை மிளகாய் இது லீஸ் பாருங்க இஞ்சால ரொட்டி எங்கடா பசிக்கிறார் பாருங்க இப்படி இருக்கிற இஞ்சால பச்சை மிளகாய் போடுறது வட்டி வட்டி வைக்கிறோம் காணாண்டி ஒரடி வட்டினாங்க காணாண்டு இந்த அவன மாட்டா கை வெளியே வருகிறோம் தெரியாமல் நாங்கள் முகத்தில் பொம்பளை பிள்ளைகள் சமைக்கிறாங்க பேக்கிறேன்னு சொல்லி தடவி விட்டா மணியாக இருக்கும் சூப்பர் ஆட்டம் சரி கழிட்டு வாங்க முட்டை எண்ணெய் இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு இனி முட்டையும் எண்ணெயும் ரெடி ஆகினா கொத்தரட்டி பச்சைக்கறியும் காய்ச்சிட்டோம் பார்த்துருங்க சூப்பராக செய்வோம் நாங்கள் எங்கடா விட்டால் இருக்குது செய்வோம்னு சொன்னால் அன்பான ஃபேமிலி எங்களோட சேர்ந்து தான் நல்லா இருக்கும் கொத்து மாதிரி வேறு மண்ணு இருக்கேன் சரி கொத்து மாதிரி வேறு அதனே எல்லாருமா சேர்ந்து செய்தது தான் ஒரு ஃபன் தம்பி இங்கிட்ட அவர் கழிச்சனே அப்போ நம்ம ஒரு நாளைக்கு அவர்கிட்ட விட்டையும் போய் ஒரு நாளைக்கு கொத்தணும் கொத்தரட்டி இப்போ பாருங்க எங்கட அப்பா செய்கிற கூத்தை பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுமா எங்கட அப்பா செய்கிறது அப்படியாண்டு இங்கே ஓ மை காட் ரெடியில் வெயிட் பண்ணுங்க என்ன ரொட்டியை போட்டுட்டு தான் சத்தம் போடணும் ஓ வெயிட்டப்பா இவங்க அண்ணா சோ பிஸியாக இருக்கிறார் என்ன லைட் எல்லாம் போடுறதுக்கு வெளிச்சம் காணான்னு சொல்லியும் வெளிச்சம் பாருங்க மிஸ் பண்ணிட்டீங்களே இங்கே பாருங்க எங்கட பார்த்தீங்களா அண்ணா பார்த்தீங்களா என் அப்பா தான் அண்ணான்னு சொல்கிறோம் நீங்கள் அண்ணா தான் கூப்பிட்றோம் நீங்கள் பார்த்தீங்களா ஸ்ரீசாக்கா மிஸ் பண்ணிட்டீங்களே பார்த்தீங்களா எஸ் ஃபேமிலியோட இன்னும் பழக வேணும் காணாது நீங்கள் வந்தால் நெக்ஸ்ட் டைம் நிற்க வேணுமே எஸ் ஃபேமிலியோட நண்டு எங்கட ஃப்ரெண்டை பார்த்தீங்களா எங்கட ஃப்ரெண்டு அதை விட தங்கம் இப்போ சூப்பராக லைட்டெல்லாம் போட்டு சூரிய பார்த்தீங்களே எஸ் ஃபேமிலி மாதிரியே எங்கட ஃப்ரெண்ட் கொத்து மாஸ்டர் நாங்கள் அடிக்கிறோம் அசத்துறோம் தூக்குறோம் இது சூப்பர் இது ஜாலியாக்கா மாதிரி கதைக்க வலிக்கிட்டோம் இது ஜாலியாக்கான செயல் சரியா அடிக்கிறோம் தூக்குறோம் இங்கே சூப்பராக இருக்குது
நல்ல oil இது. ம் நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் ஓ ஃப்ரெஷ் தாங்க அதான் கொஞ்சம் இதாக இருக்கா நல்ல வாசம். Open this. Someone eating this. Oh, you can have it. Say hi, how is it? Priyama, how is the Kotradi thing? Say something. எப்படி இருக்கு எப்படி இருக்கு சாலிகா Papa, look. தெரியாத நான் வாங்கிட்டோம். தெரியுமா இவங்க? Oh, எனக்கு தான் பிடிக்கும் hotel. விளாடியில் ஹோட்டல் மாதிரி வைக்கிறோம் இது. இது எந்த புள்ள கரெக்டாக சாப்பிட்றது கரெக்டாக காணும் நாங்கள் இது பனிங்கன்ட்டு தான் கூப்பிட்றோம் நாங்கள் குட்டிமாவை மணி மாதிரி கரெக்டாக ஜம்முன்னு சாப்பிட்றோம் அப்போதாக்கம் அக்கா காட்டையில் அக்கா மறைஞ்சு ரெண்டவா இப்போ அக்கா காட்டுவோம் அக்காவும் எஸ் ஃபேமிலி சோமதியும் சேர்ந்து செய்யாத கூத்து இல்லை அடி சிவனின் சக்தியும் சேர்ந்தா மாசுன்ற மாதிரி நானும் அக்காவும் சேர்ந்து இப்படியே திரிகிறோம் பின்னாலையும் இப்படி போகிறோம் வெக்கனில் இருந்து காய்ச்சி கொண்டுங்கிறாங்க அக்கா திரிச்ச முகத்தோட அக்கா எஸ் ஃபேமிலியை விட தரமானவா அவ்வளோ அந்த அன்பு அதான் சொல்கிறேன் அன்பும் சேர்ந்தா அப்படி இருக்க மாட்டவாதி நீங்கள் பார்க்குறீங்க இப்படி எங்களை மாதிரி இருக்கணும் எங்களை மாதிரி ஃப்ரெண்டாக இருக்கணும் இப்போ நீங்களும் சரியா இப்போ இருந்து எங்களை பார்த்து நீங்கள் நல்ல பழக்கங்கள் பழக வேணும் இப்போ கொத்த அப்புறம் சில சோழ இது பாபிக்கும் போட போகிறோம் இதில் கொத்து பாருங்கள் எத்தனை ஐட்டம் ஆனால் இன்றைக்கு தெரியாத லாங் வீடியோவாக இருக்க போது போலடாக்கு எங்களை திட்டாமல் பாருங்க யா பண்ணா அசத்துங்க கண்டிப்பாக பிடிக்குமென்னு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்காண்டி தான் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அன்பான ஃபேமிலிகிட்ட வந்தாலும் சோமதியும் அன்பான ஃபேமிலி எஸ் ஃபேமிலி சோமதி எங்களோட அப்பா அன்பு அதோட என் ஃப்ரெண்டு அன்பு அவளோட சேர்ந்து அசத்துறோம் அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குமென்னு நம்புகிறேன் இப்போ எல்லாம் ஒன்றா செய்து போட்டு காட்ட போகிறோம் ஜி வாங்க எங்களோட எல்லா எஸ் ஃபேமிலியும் என் ஃப்ரெண்டு சின்ன ஆக்களும் குட்டி ஆக்களும் பின் பக்கம் தான் தெரியுது என்னது நான் முன் பக்கம் எடுக்கல அது விண்டோக்கு பக்கத்தில் செய்கிறபடியா தெரியுது இல்லை ஒருக்கா உங்கள் திருமுகத்தை ஒரு முகமாக காட்டுங்கள் அந்த சைட்டுக்கு நின்று தான் மாசம் மழை செய்ய வேணும் உங்களோட ஹேரை நான் காட்டலாது எத்தனை மூட உங்களோட மாசம் மேலக்கு பதிலாக உங்களோட ஹேரை தான் நான் காட்டி கவனிக்கிறேன் உங்களோட லோங் ஹேரை பாருங்கன்னு சொல்லி திரும்புங்க மாசம் மேலே காட்டுங்க உங்களோட திருமுகத்தையும் இருக்கா காட்டுங்க இங்கே பாருங்க சோழனாவி இது இதால ஓ கவனம் இங்கே கவனம் இங்கே பாருங்க மாசம் மலோ Who has my marshmallow? Oh my god. I want to eat that. சுட்டுடுது You get mine. சரணி ஆண்டியை பாருங்க மெதுவாக செய்யுங்க. I'll just have a raw one. சரி I can do it in the microwave. மகளோட தனியாக ஏது வச்சுக்கிறீங்க. நோ மைக்ரோவே இல்லை இதெல்லாம் எடுக்க அந்த கரடியாக செய்த சின்ன கொடுங்க. My crap. ஐயோ தட்டிடாதீங்கப்பா Yeah, just wait a minute. உரப்பா சாப்பிடுவேன் வச்சுக்கிறேன். ஏன் ரஜிக்கல் போடலாம் After Charlie gets ready, give me a little. இங்கே வாங்க இந்த மகனுக்கு ரொட்டியை போட்டு பாட்டுறோம் ஏன்னு சொன்னால் இந்த மகன் முதல் பிக்கியான ஆக்களை யாருன்னு சொன்னால் இந்த மகன் மட்டும்தான் அப்போ அவருக்கு ஏற்ற மாதிரி வெங்காயங்கள் எல்லாம் நிப்பாட்டாமல் முதல்ல அவருக்கு ரஜியை போட்டு கொத்த போகிறோம் Some chocolate in yours. கொத்த போகிறோம் இந்த மகனுக்கு ஏற்ற மாதிரி கொத்த போகிறோம் ஏன்னா அவர் கூழும் குடிக்கல இதில் வச்சு விடுங்களா? வைங்க இதில் I don't like this. வைங்க இதுக்கு வச்சுக்கிறேன் போடட்டேன். ஓ போடுங்க கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணுங்க ரொட்டியை. கொஞ்சம் இருக்கட்டும். ரோஸ்ட் பண்ணி என்ன ஸ்பீட் போடலாம் போல என்ன? நீ கொஞ்சம் இதில் விட்டுட்டேன். கொஞ்சம் இருக்கும் இல்லை அவ்வளோ. என்ன நீங்கள் அந்த மெத்தட் ஸ்பீஸ் பண்ணுற பாட்டு வச்சுக்கோங்க. யா அது ஈஸியாக. அது கொத்தரட்டிக்கு கண்டிப்பாக அது வேணும் நாங்கள் நடுவில் மாதிரி தான் வச்சுக்கிறோம் என்ன யா இல்லை ஆனால் இது நல்ல எண்ணம். ஆயிட்டாமா?
என்ன போகும்போது அந்த ஐட்டங்கள் போட்டால் தான் கொத்தலாம் யா ரொட்டி தான், அந்த மாதிரி. பட் நான் முட்டை ஒன்றும் போடல பிக்கியான ஆக்களுக்கு கொஞ்சம் குழச்சி போடுவாங்க கொடுக்க போடுறது ரசிகரையும் போடுறது சும்மா கர் அதான் பிரச்சனை நல்ல குழம்பா போடணுமா காய்க்கு கொஞ்சம் போடுங்க குழம்பா சரி சரிங்க அண்ணன் இன்னொரு போட்டு இறைச்சி பெருசாக சொன்னீர்கள் ஆனால் கொத்தர ஹோட்டலில் சின்னதாகிடும் ரொட்டி மாதிரி தான். அப்படி இருக்கு கொத்து எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா அதுக்கு ஒரு பிளேட் எடுத்தணும் இங்கே இதில் சாப்பிடலாம் இதில் சாப்பிடலாம் பிளாஸ்டிக் இல்லை லோவலாக நிற்கும் சவுண்டு கொத்தர சவுண்டு இந்த சத்தம் கேட்டால் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த முந்தைய அந்த பீப்பாட்டா இதுல வட்டி போட அந்த ட்ரம்மில் அந்த மண்ணு பிளேட் பெருமா இன்றைக்கு பிளேட் பெருமா செய்துட்டேன். ஓகேங்க ஓகே தேங்க்யூ ஓகே அவருக்கு பிடிச்சதை சாப்பிடலாம் அவர் எடுக்கட்டும் வந்து நீ வாருங்க அப்போ அப்பா வாட்டினவர் அண்ணா வாட்டினவர் அதுக்கு பிரகேஷ் ஃபேமிலி சுமதி பாட்டுவோம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் பேக வேணும் கொஞ்சம் பேக வேணும் வேகட்டும் சூப்பராக வேகட்டும் வந்துட்டு எடுப்போம் அப்புறம் பார்க்கலாம் சூப்பர் இங்கே வாங்க முட்டை முட்டையை காட்டக்கூடாது கண்ணுல மூடி விடல நீங்க சொல்லல அப்படி முட்டையை காட்டக்கூடாதுங்கோ முட்டையை போடணும் சரியா முட்டையை காட்டக்கூடாது முட்டையை போடணும் இப்போ எல்லாம் போட போகிறோம் சரியா அதுவும் அந்த மாதிரி முட்டை இதுக்கு ஒரு பிளேட் பண்ணுவேன் முட்டை உடைச்சி இதுக்க போடுங்க என்ன முட்டை கோது நாங்கள் உடைச்சி ஒரு கிண்ணத்துக்கு விட்டு தரட்டுமா இல்லை இல்லை ஒரு அடிச்சு போட்டு இல்லை ஒரு அடிச்சு உடைச்சி தர்றதுக்கு நீங்கள் அதில் போட்டு விட காட்டலாம் போல இருக்கு கொஞ்சம் ஓயில காட்டலாம் போல இருக்கு புகைக்குது ஓ கொஞ்சம் ஓயில் இருந்தால் தான் வாட்டு அடுப்பு லோவில் இருக்கு லோவில் நிற்கு லோவில் இருந்தாலும் நல்லா இருக்குண்ணே நாங்கள் அடிக்க தேவையில்லை அதுக்கு அடிக்க அதே திருப்ப சத்தம் கேட்குது என்ன ஐட்டம் வேறு எதாவது போட்டு விடுவாண்ணா உங்களுக்கு கோவாடாக்கு கோவா கொஞ்சம் போடும் ஓகே இங்கே வாங்க கோவாவும் போட்டாச்சு கோவா கரட்டு வெங்காயம் பச்சை மிளகா அப்படியே போட்டாச்சு கொஞ்சம் வேணும் அப்புறம் முட்டையை போடும் அதுக்கு மேலே போடக்கூடாது முட்டையை புளிம்பா பொரிஞ்சு போட்டு யா அது சின்ன வட்டி இதை கொஞ்சம் அந்த சைடுக்கு செய்யும்
செய்துட்டு அப்புறம் அங்கே முட்டையை கொத்திட்டு அப்படித்தான் செய்வாங்க. உப்பங்க இங்கே போயிட்டு வாருங்க. ஓகே பாருங்க சாப்பிட. வீடியோ இதை எடுத்து முடிச்சுட்டு நிப்பாட்டுவோம். ஏன்னா கொஞ்சம் மியோ செய்ய போகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சொல்ல முடியாமல் போயிடும். ஏன்னாப்பா என் மேக்கு கொஞ்சம் இது என் ஃபோன் கொஞ்சம் வீக்காக போய் கொண்டிருக்கிறார், களைச்சி போனார். ஏன்னு சொன்னால் அந்த மாதிரி சமையல் அந்த மாதிரி எல்லாம் செய்கிறபடியாக கொஞ்சம் பட்டி கொஞ்சம் லோவாக போகிறேன். அது ஓகே அண்ணே, அது வலிக்கு ஓகே. சரி சூப்பராக இருக்குங்க. எங்கள் முட்டையும் போட்டாச்சு. ஓ கேரட் எல்லாம் நல்லா இருக்கு முட்டைக்கு. முதல்ல அடித்தனாங்க கேட்கல. அது கொஞ்சம் என் மகன் கொத்தரட்டி ஒன்றும் போடாமல் இருக்கிறபடியாக கொத்து சத்தம் கேட்காது. கொத்தன்னு சொன்னால் எல்லாம் போடும். எந்த மகன் பிக்கியங்கோ இப்போ தான் எங்களோட பேரண்ட்ஸிட்ட கொத்து போடுறோம். இனித்தான் கொத்துன்ற சத்தம் கேட்கும். ஓ கடி போடும். கொத்துங்க இனி ஓகே. கேட்குதா கொத்து சத்தம் கேட்குதா? இப்போ அக்கா கவலைப்பட்டா கொத்து சத்தம் கேட்கலன்னு. இனி கேட்கும், இனி கண்டிப்பாக கேட்கும். ஏன்னு சொன்னால் இப்போ கொத்துற சத்தத்துலேயே எல்லாம் முழுந்து அடிச்சு அதறதா சூப்பராக இருக்குமையா. இப்போ தான் சத்தம் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மகண்ட கொத்து சத்தமாக கேட்குது இல்லை. ஏன்னு சொன்னால் அவருக்கு வெறும் ரொட்டி, வெறும் இறைச்சி கறி, வெங்காயம் இல்லை, ஒன்றும் மிளகறி இல்லை, ஒன்றும் இல்லை. அதால் கொஞ்சம் இதாக இருந்தது. பூ மாதிரி ரொட்டியா? அது வட்டி இருக்கிற விதம் நல்லா இருக்கேன். மெலிசாக வட்டி இருக்கு. அடுத்த ப்ரோக்ராம் கொத்தரடி அக்கால அப்படி இஞ்சி பிளேட் தோணும். இதுக்கு புளிக்கஞ்சி வடை கலெக்ஷன் பக்கத்தில் இருந்து வாங்கோ அக்கா ஓடி வாங்கோ வடையை சாப்பிடுங்கள் அக்காண்ட வடையை என்று சொல்ல வேணுமே. தம்பி சொன்னால் வெறும் எல்லாரும் தம்பி சொன்னால் எல்லாரும் சாப்பிடுவோம். வடை சாப்பிடாத ஆக்களும் சாப்பிடுவோம். தம்பி என்று சொன்னால் கலெக்ஷனை தான் சொல்கிறேன். அற்புதத்தை சூப்பராக இருக்கு. இப்போ முட்டை கொத்து இதுதான் இதாக போகுது. ஸ்பைசியோ கிரேவி கிரேவி ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே கறியை போட்டு முடிச்சு சாரி மக்களை நாங்கள் சிரிக்கிறோம் நினச்சி அங்கே எரிச்ச சம்தாம என்னத்துக்கு சிரிக்கிறோம்னு தெரியுமா? எங்கடா பார்த்தா எங்களுக்கே கறியை போட்டு முடிச்சிருவேன். சூப்பராக கேட்குது. இப்போ தான் கொத்து மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் போடணும். அப்போ கொத்து
சூப்பராக இருக்கு. ஸ்ரீசக்கா இல்லையே. எங்கட அப்பா பார்த்தீங்களா, ஸ்ரீசக்கா இல்லையே, இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்களே. அக்காவுக்கு பதிலாக என்ன நாங்கள் 2 மடங்கு சாப்பிட போகிறோம். சரியா? கொத்தா பேர் அடிங்க அடிங்க. நானும் இருக்க அடிப்பேன் தான். அண்ணா அடித்த பிறகு சூப்பராக இருக்கு. தாங்க இருக்கா? சரி எனக்கு சிரிப்பு வேற போக்கு பார்ப்போம். எனக்கு கொத்த விருப்பம் இருக்காலும் கொத்தையில எங்கட அப்பா தான் கொத்துறத. என்னால இது அண்ணா கொத்தினத சும்மா நாங்கள் கொத்தின மாதிரி ஒரு சீன் கொத்தின மாதிரி ஒரு சீனா நான் கொத்த மாட்டோம். சரியா? என்ன சின்ன நல்லா சின்னதாக மணியா இருக்கு. ஓகே ஓகே நீங்க போங்க. குட் குட். ஓகே வாங்க பிளேட். இது சூப்பராக இருக்கு. எடுங்க எடுங்க. நீ எரிய ஒழிக்கணும். நாங்கள் எப்படி நிறைய படுக்கட்டா. என்னடா ரப்பா கொத்து கொத்து. இல்லை பிளேட்டில் கீழே பிடிக்குது. என்னோட பிளேட் எடுங்க. நல்லா இருக்கு. அந்த மாதிரி சின்ன நான் கொத்து பண்ணுங்க. சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க உங்களோட 10 வயசுக்கு வெட்டுறார். இங்கே சின்ன பிள்ளைகள் பெரிய ஆக்கள் மாதிரி ஏசிக்காய் புளிஞ்சு தான் மட்டும் சாப்பிடுவேன். யா எங்களோட பிள்ளைகள் குட்டி ஆக்களோட பேர் தான். நாங்கள் ஃபேமிலி சிவமதி சமைச்சு செல்லங்களில் சமையல் ஆக்களை பழக்கிட்டோம். எங்களுக்கு தெரியாதெல்லாம் அவைக்கு தெரியும். இப்படி சில சாப்பிட்டு வச்சுட்டா அப்படி வேணும். ஓ பழக்கத்தில் வந்துட்டு தவைக்கு. நாங்கள் மறந்தாலும் அம்மா லெமன் போட்டு ஓணுமான்னு சொல்லி வெட்டி விட்டு எங்களுக்கு தெரியும். கரண்டி ஒன்று நல்லா ஜெயிச்சு எல்லாரும் என்ன ஜெயிச்சு கூட அந்த மாதிரி இருக்கு. கொத்து சூப்பராக இருக்கு. கொத்தும் சூப்பராக இருக்கு. இந்த ஃபோனும் கொஞ்சம் கிளியர் இல்லாமல் போய்கொண்டிருக்கு. கொஞ்சம் சார்ஜை போட்டு தான் எடுக்கணும். வெயிட் பண்ணுங்க. சார்ஜ் இல்லை. நம்மளுக்கு சுவிசாக்காக்கு உங்களுக்கு சேர்த்து நானே. யா ஓ பார்த்தீங்களா, ஒரு குழந்தை சீத்த மாட்டார். சுவிசாக்காக்கன்னா சீத்து படம் தானே. அதெல்லாம் தப்புங்க. இதெல்லாம் தப்புங்க. வச்சு செய்யணும் பாரு. யார் வெட்டினேன்? யார் வெட்டினா சொல்லுங்க பாபா. யாரு? ஓ மை காட். கோவா வட்டினவள் பக்கத்தில் இருக்கும் போது வச்சு செய்கிறான். இல்லை அவரும் வட்டினவர் தான். அவர் போய் நோனியெல்லாம் வட்டி அந்த மாதிரி கரெக்டாக. நான் அக்கா செய்யக்க நான் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி அவையிலும் பட்டினாவே நானும் பண்ணாங்கள். அவையின்னு தான் புல் இது ஹாட் போக்கெல்லாம் அவையிட்டு தான். உண்மைதானுங்க. வீட்டுக்காரருக்கு தான் வந்து இந்த எல்லா புகழும் இறைவனுக்கு கண்ட மாதிரி வீட்டுக்காரர் என் ஃப்ரெண்டுக்கே வந்து சேரட்டும். உண்மையாக நல்ல ஃபேமிலி நல்ல ஃபேமிலின்னு சொல்லாமல் என்ன சொல்கிறது. ரஜினி சொன்ன மாதிரி பழகி பார்க்கணும். சரியா? நாங்கள் சொல்கிறது உண்மையாக பையான்னு தெரிய வருமே. ஒரு போட்டோங்க 2 பேரும் போடுவோம். 3 பேரும் தனியாக சொல்லி எடுத்தேன். அப்போ அண்ணா ஒன்றும் போடுறாங்க. அண்ணா ஓகே ஓகே. அண்ணாவுக்கு விருப்பம்னா சரி. அண்ணா முன்ன இதில் வருமா? யா
ஃப்ளாஷ் அடிக்காத மண்டை ஃப்ளாஷ் அடிக்காண்டி ஓகே சி ஒன்றும் இருக்கா சூப்பர் அத்தரோம் ஏன் அதான் டெலிகாப்பரெல்லாம் வரும் சரியா நீங்கள் அப்புறம் அண்ணா நக்கல் அடிக்கிறேன்னு சொல்லக்கூடாது சரியா நாங்கள் பாசத்தில் கதைக்கிறோம் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்கலாம் இப்படி தான் கதைக்க வேணும் ஆச்சா தான் அது கொஞ்சம் ஹாப்பியாக போகும் சரியா அண்ணாவே கோவிக்காத போது நீங்கள் ஒன்றும் கோவிக்கக்கூடாது முட்டையை போட்டு அடிக்க போய் மொட்டை என்னம்மா பிள்ளைகளுக்கு கூட போடுவாங்க. பிள்ளைங்க முட்டையை கூட போடும். நல்ல கலர்ஃபுல் இது முதல் காட்டினாங்க இப்போ பிள்ளைகளுக்கு என்ன செய்யப்படுது ரெண்டு பேர்ட்ட சட்டையிலேயும் தான் வெளிச்சம் பெறுது போலடாக்க உண்மையா ரெட்டும் மஞ்சளும் சேர்ந்து சிவனும் சத்தியும் சேர்ந்த மாசன்ற மாதிரி அப்படின்ற ரெண்டில் சட்டையிலேருந்து தான் கலர் வர்ற மாதிரி கிடக்கு மஞ்சளும் ரெட்டு மணி கலர் என்ன இருட்டுக்கு டாக்குக்கு மணி கலர் மங்களகரமாக துவங்கணும் கோவத்தில் பிடிக்கும் ரெட்டு ரெட் வயலன்ஸ் தானே மஞ்சள் ஆனால் ரெட் வயலன்ஸு ரெட்டுன்னு குணம் ஒளிப்பா தெரியும் சூரியனெல்லாம் ரெட் தெரியும் தானே ஏன்னா சூரியன் ரெட் தானே சூரியனே கண்ண சூரியன் ஓகே அதுக்கு இது போட சொன்னாங்க ரெட்டின பாட்டு படிங்கோ எங்கடா இப்படி அப்படி வலிக்காங்க கறியாக விட்டுடுங்க வேற அடுப்புலாம் இந்த இதில் ஒரு இது இருக்கு கரண்டியால் அடுந்தோம் கவனம் கை கவனம் அண்ணா கையும் கொஞ்சம் தான் இருக்குது காய்ச்சிருப்பா வேலையா வேலைன்னு சொன்னா முந்தி என்னங்க கூட கனடாவில் அப்படித்தான் கிடக்க விட்டு கிடக்கு தோட்டியம்மாள் அதுதான் ஹாலிடேல நிற்கிறேன் ஓடின வண்டி காணவில்லை ஓடக்கூடாது கஷ்டமாங்க எங்களுக்கு தெரியும் இப்போ ஈஸி இல்லை உப்பு வச்சுருக்கணும் கொஞ்சம் மெத்தட் எல்லாம் ஆர்கானிக்கா போய் எல்லாம் கல் உப்பு என்ன எல்லாம் ஒரு காணிக் பிங்க் உப்பு என்ன நல்லா இருக்கும் அக்கா பிங்க் உப்பு இல்லை இல்லை இது இட்ஸ் ஓகே இது ஓகே போடுங்க போடுங்க அது கொத்த ஓகேயா இருக்கும் முட்டை போட வேண்டாம் என்னங்க கொண்டு போடுங்க மேடம் என்ன கொஞ்சம் உப்பு போடவா அங்கே என்ன சொட்டு உப்பு போடவா அப்பா அவங்கள தான் கொஞ்சம் உப்பு போடும் இல்லை வேணும் பிள்ளைகளுக்கு தானே பிள்ளைகளுக்கு உப்பு கூட வேணும் என்ன இங்கே ஓடி போய் நிற்கிறேன் என்னோட கேட்டவா ஸ்டார்ட் பண்ணது சொட்டா ஸ்டார்ட் பண்ண கொத்தரட்டி கொத்தைக்கு ஒரு சிரிப்பு வருது நான் ஏன்னா அது அவ்வளோ சத்தம் என்ன இங்கிலாந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற நானும் யா இவட்ட அண்ணா அண்ணா அங்கே ரெண்ட் பண்ணி அங்கே கொடுத்து அங்கே வீட்டை வந்து செய்வாங்க பர்த்டே பார்ட்டிக்கு வாரது வீட்டை வந்து செய்வேன் அப்போ நானும் பெரியது தானே சிரிச்சு தான் கொஞ்சம் நான் அடிக்கிறது அதறது ரொட்டி போட போறீங்களா ரொட்டியை ஒரு பக்கம் போட்டு சூடாக என்னது சரிங்களா இதே சாப்பிடலாம் பானுக்கு வச்சு சாப்பிட மணியா இருக்கு யா பிரெட்டுக்கு அப்படி சாண்ட்விச் சாப்பிட மணியா இருக்கு வெஸ்டர்ன் சாண்ட்விச்ன்றது அதை ரெட் பேப்பர் அவங்க போடுவாங்க யா கொஞ்சம் ரொட்டி காணா என்னென்ன ஓ கவனம் ரொட்டி ஓ சாதம்
வேக்கட்டும். ஏன் இப்படி ஃபேஸ் வச்சு வாய் ஏன் இப்படி கொத்தைக்க உங்களோட ஃபேஸ் எல்லாம் அப்படி மாறுது? என்ன நடந்தது? நம்ம டேபிள் கொஞ்சம் பேலன்ஸ் இல்லை, ஆடுது. நல்லா பிடிக்காது. மழையா இருக்கு. நெல் படம் இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு எல்லாரும் போடுறோம். போட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் சீத்தையில் எங்கட அப்பா ஒவ்வொரு நாளும் சீத்துறவர் எங்களுக்கு தெரிந்தானே உங்களுக்கு. இன்றைக்கும் பேச்செல்லாம் சீத்தோணும் மாமன்னு சொல்கிறார். ஓகே, ஒவ்வொரு நாளும் தான் சீத்துறார். சித்தி குண்டாக்குற பிளான் சுவிசாக்கான்னு சொன்ன உடனே அந்த பேட்டரி வாங்கிட்டு இல்லை, சுவிசாக்கா மிஸ் பண்ணிட்டாண்டு. இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டா, சரியா மிஸ் பண்ணிட்டா. இனி வந்தால் 2 கிழமை வரக்கூடாது, சரியா? 1 மாதம் இருக்கிற மாதிரி தான் வேற வேணும். இல்லை வேற காரை வண்டி போட்டு விடுவோம். அந்த கார் வச்சு தாங்களா ஓனா வார வடி விட்டுட்டு ஓடி நம்ம இல்லை காரை வாங்கி வைக்கக்கூடாது. கீயை வைக்க நாங்கள் பார்க்க வேணும், சரியா? எடுத்து கீயை ஒழிச்சிடணும். கீயை ஒழிச்சிட்டு கீயை நீங்களான விட்டு நீங்கள் என்ன சொல்லி விடுறோம். ஐயோ, அவளோட அன்புக்கு தான் இந்த கதை, சரியா? அவள் அரெஸ்ட் பண்ணி வீட்டை வச்சுக்கிறதுக்காண்டி எங்களோட வச்சுக்கிறதுக்காண்டி சூப்பராக இருக்குது. எங்களோட அப்பா ஜீத்திட்டு கொத்தரடியும் சூப்பராக இருக்குது. இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு வைக்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்குமென்னு நம்புகிறேன். இப்படி ஒரு அன்பான ஃபேமிலி, ஃபேமிலி மாதிரி அமைஞ்சிருக்கு. எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. எங்களுக்கு ஒரு சரியான சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு இந்தியா நாள் சண்டேன்னு சொன்னாலும் எங்களுக்கு இந்தியா டே தெரியலை, நல்லா இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்தது. எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களை விட எங்களோட பிள்ளைகளுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா வைக்கும் குட்டி பிள்ளையால், எங்களுக்கும் குட்டி பிள்ளைகள் இருக்கிற இடம் தான் அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. அந்த அண்ணான அன்பு பிடிச்சிருந்தா சூப்பராக கொமனுக்கு போடுங்க. அப்போ தான் அவருக்கும் ஹாப்பியாக இருக்கும். அவரும் கார்ட் ஒர்க் பண்ணவர், எங்களோட அப்பாவும் கார்ட் ஒர்க் பண்ணவர். அவை 2 பேருக்கும் ஹாப்பியாக இருக்கும். அவைக்கு ஏற்ற மாதிரி ப்ளீஸ் அன்போடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் வேண்டிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோக்கு சந்திப்போம். பாய்.